அண்ணன் ஹிமாயின் அவர்கள் பேசும்போது பாம்பையும் பாப்பானையும் விட்டு பார்த்தா பாம்பை விட்டுட்டு பாப்பான் அடி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாம்பையும் திராவிடனையும் பார்த்தா பாம்பை விட்டு திராவிடன் அடின்னு சொல்லுவான்னு சொன்னார். அண்ணனுக்கு ஒரு சின்ன திருத்தம், திருடனையும் திராவிடனையும் பார்த்தா திருடனை விட்டுட்டு திராவிடன் அடி. ஏன்னா திருடன் திருந்த வாய்ப்பு இருக்கு, திராவிடன் திருந்த வாய்ப்பே இல்லை. 2026 கும்பகோணம் சட்டமன்ற வேட்பாளரை அறிமுகப்படுத்துகிற இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகளுக்கும், குடந்தை என்றும் குடமூக்கு என்றும் கும்பகோணம் என்று அழைக்கப்படுகிற வரலாற்று சிறப்புமிக்க இந்த நகரில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற எம் தமிழ்ச்சாதியின் சொந்தங்களுக்கும், ஆங்காங்கே கடைகளில் அமர்ந்திருந்து எங்களுடைய பேச்சுகளை கேட்பதற்காக காத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பிற்குரிய உடன்பிறப்புகளுக்கும், அழிந்து போய் இருக்கிற ஒரு உயிரினமாக கருதப்படுகிற அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய இரத்தத்தின் இரத்தமான சொந்தங்களுக்கும், எப்படி நம்மைத்தான் புலப்பான் என்று மரங்களிலே அமர்ந்திருக்கிற அணில் குஞ்சுகளுக்கும், பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். தமிழ்நாட்டில் எங்க போனாலும் எல்லாரும் சொல்வது எங்க ஊர்ல ஆற்று மணல் கொள்ளை, திருநெல்வேலி போனால் ஆற்று மணல் கொள்ளை, தூத்துக்குடி போனால் ஆற்று மணல் கொள்ளை, விருதுநகர் சென்றால் ஆற்று மணல் கொள்ளை, மதுரை சென்றால் ஆற்று மணல் கொள்ளை, திருச்சி சென்றால் ஆற்று மணல் கொள்ளை, பெரம்பலூர் சென்றால் ஆற்று மணல் கொள்ளை, விழுப்புரம் சென்றால் ஆற்று மணல் கொள்ளை, அங்கே திருவள்ளூர் சென்றாலும் ஆற்று மணல் கொள்ளை. ஆனா தமிழ்நாட்டிலேயே ஆற்று மணல் கொள்ளை நடக்காத இடம் அப்படின்னு நான் என் நண்பி சகோதரன் ஆனந்த் கேட்டேன். கும்பகோணத்தில் இல்லைங்க. என்ன உண்மையிலே இல்லையா? உண்மையிலே இல்லை. ஏன்? ஏற்கனவே கொள்ளிடத்திலிருந்து கும்பகோணம் வரைக்கும் அள்ளியாச்சு, அப்புறம் எங்க கொள்ளை நடக்கும்? இருந்தா தானே. பொதுவா நம்ம எல்லாம் வீட்டு வாசல என்னங்க கட்டுவோம்? வீட்டு வாசல மாட்டை கட்டுவோம், வீட்டு வாசல ஆட்டை கட்டுவோம், வீட்டு வாசல ஒரு கார் பார்க்கிங் கட்டுவோம், இல்ல வீட்டு வாசல்ல மரத்தை நடுவோம். ஆனா உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் கட்டிய ஒரே ஒரு எம்எல்ஏ நம்ம கும்பகோணம் எம்எல்ஏ தான். ஆனந்த் அவர்களும் அண்ணன் ஹிமாயின் அவர்களும் கும்பகோணம் வளரல, கும்பகோணம் வளரல அப்படின்றாங்க. என்ன இப்படி சொல்றீங்க? அன்பழகன் வளர்ந்திருக்காரு, தமிழழகன் வளர்ந்திருக்காரு, சரவண வளர்ந்திருக்காரு. இதை விட கும்பகோணம் வளரணுமா? பேர்ல மட்டும் அன்பழக, பேர்ல மட்டும் தமிழ் அழக. நீங்க அழகா இருந்தா பத்தாது, கும்பகோணம் அழகா இருக்கணும். வரும்போது ஒரு ஆட்டோல வந்த சரவண இன்னைக்கு பார்ச்சுலர் காரு, பொலேரா காரு, எக்ஸ்யூவி, இங்க ஒரு வீடு, சேலத்துல எடப்பாடியில் ஒரு வீடு, 2 வீடு. எப்படி? கும்பகோணம் வளரலையா? நல்லா வளர்ந்துருக்கு. மேயர் வளர்ந்திருக்காரு, துணை மேயர் வளர்ந்திருக்காரு, எம்எல்ஏ வளர்ந்திருக்காரு. இந்த தமிழ்னு ஒரு படம், தமிழ் படம், ஒரு படம் பேரே தமிழ் படம். அந்த படத்துல அந்த இயக்குனர் CS அமுதன் வந்து காமெடிக்காக, நகைச்சுவைக்காக சிவா மருத்துவமனை, சிவா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், சிவா மின் தகன மையம், சிவா நூலகம்னு வைப்பாரு. ஆனா உண்மையிலேயே கும்பகோணம் வந்தா எங்க பார்த்தாலும் அன்பு மருத்துவமனை, அன்பு ரியல் எஸ்டேட், அன்பு திருமண மண்டபம், இன்னும் கொஞ்ச நாள் அன்பு பேருந்து நிலையம், அன்பு மின் தகன மேடை. ஏன்னா எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்காப்ல. அதனால மின்சார சுடுகாடும் ஒரு அமைப்புக்கான வாய்ப்பு இருக்கு. கும்பகோணத்துல எவ்வளவு பெரிய அன்புக்காரர் பாருங்க. பேர்ல மட்டும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறக்குன்னு வள்ளுவர் பாடுறாரு. ஆனா இவரு பேர்ல அன்பு இருக்கு. கும்பகோணத்துல இந்த பேருந்து நிலையம் பக்கத்துல ஒரு 10-20 வருஷமா பூகட்டி வித்தா ஆயா எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 150 ரூபா. பழம் வித்த ஒரு அண்ணன் எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 200 ரூபா. வெத்தலை பாக்கு, இந்த ஆனந்த விட இந்த புத்தகத்தை போட்டு ஒரு புத்தக கடை, இப்படி உணவகம், விடுதி அப்படின்னு ஒரு 100கணக்கான குடும்பங்கள் கும்பகோணம் பேருந்து நிலையத்தை நம்பி பொழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வயிற்றுல மண்ணள்ளி போட்டு இங்கிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தை கொண்டு போய் சாக்கோட்டைக்கு பக்கத்துல பேருந்துல யாரையா உங்ககிட்ட கேட்டது? கும்பகோணத்திலிருந்து யாராவது பெட்டிஷன் போட்டாங்களா எங்களுக்கு பேருந்து நிலையம் வேணும்னு? கும்பகோணம் பேருந்து நிலையத்தை சீர்படுத்தி அதை சரி பண்ண சட்டமன்ற உறுப்பினர் தேவையா? இங்கிருந்து அவர் வீட்டு பக்கத்துல பஸ் ஸ்டாண்டு கிட்ட சட்டமன்ற உறுப்பினர் தேவையா? அதுவும் அந்த பேருந்து நிலையம் கட்டுவதற்கு தானம் கொடுக்குறாங்களாம். பாரிவள்ளல் பரம்பரையில் பிறந்த கடைசி வாரிசு
இந்த விவேக் ஒரு படத்துல வேலையில்லா பட்டதாரி படத்துல உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியல பாரு. பேருந்து நிலையம் கட்டுவதற்கு தானம் கொடுக்க அளவுக்கு பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் இன்னைக்கு உண்மையிலே வந்த உடனே நான் அவருக்கு வாழ்த்து சொல்ல நினைச்சேன். அண்ணன் அன்பழகன் அவருக்கு யுகாதி வாழ்த்துக்கள். இன்னைக்கு தெலுங்கு வருட பிறப்பு, யுகாதி வாழ்த்துக்கள் அவருக்கு. குடும்பத்தோட கொண்டாடிட்டு இருப்பீங்க. நீங்க கொண்டாடுவது போல கும்பகோணத்தில் எல்லாரும் கொண்டாடணும் அண்ணா. அதனால பேருந்து நிலையத்திற்கு 4.5 சென்டா தலைவா, 4.5 ஏக்கர் மொத்தத்தில் ஒரு 4 ஏக்கரை பேருந்து நிலையத்துக்கு அன்பளிப்பா கொடுக்குறாங்க. கொடுத்தது 4.5 ஏக்கர். சுத்தி யார் இடங்கன்னு பார்த்தா கும்பகோணம் அன்பழகனுடைய 100 ஏக்கர் இருக்கு. அப்ப பேருந்து நிலையம் அங்க அமைக்கப்பட்டா அங்க கடைகள் வரும், அங்கே பல்வேறு நிறுவனங்கள் வரும், உணவகங்கள் வரும், விடுதி வரும், பேக்கரி வரும். அப்ப என்ன ஆகும்? அந்த இடத்தினுடைய மதிப்பு பன்மடங்கா கூடும். இதுக்கு பேர் என்ன? கிவ் அண்ட் டேக் பாலிசி. இதுக்கு பேர் தான். இவர் அப்படியே பூண்டி வாண்டையாரு அப்படியே கொடுத்து அள்ளி கொடுத்துட்டு தான் அடங்குவாரு. இவரே வள்ளல் பாண்டித்துறை தேவர் அப்படியே எழுதி கொடுத்துட்டு தான் அடங்குவாரு. இவர் பக்கி முகமது ராவுத்தர் அப்படியே வாவு சிதம்பரம் அள்ளி கொடுத்துருவாரு. மக்களுடைய வயிற்று அடிச்சு சம்பாதிச்ச காசுல அரசுக்கு தானமா கொடுத்துட்டு தன்னுடைய நிலத்தை டெவலப் பண்ணிருக்காரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அப்புறம் எப்படி கும்பகோணம் வளரும்? வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பகுதி கும்பகோணம். கும்பகோணம் என்றால் கோவில் நகரம். இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள், ஆன்மீகவாதிகள் கும்பகோணத்துக்கு வராங்க. சாரங்கபாணி கோயிலுக்கு, சக்கரபாணி கோயிலுக்கு, இங்க இருக்கக்கூடிய நவ திருப்பதி நவ கோவில்களுக்கு வர்றாங்க, படையெடுத்து வர்றாங்க. வந்தவர்கள் காவிரி ஆத்துல குளிச்சு கொண்டாடி மகிழ்ந்து சாமியை கும்பிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். சாக்கடையில குளிச்சு போனா என்ன மகிழ்ச்சி ஏற்படும்? நோய் தான் வரும். அதைத்தான் ஹிமாயின் அவர்கள் இந்தியாவில் இப்படி ஒரு கொசு பார்த்துன்னா அவர் ரொம்ப அனுபவிச்சவர். இந்த கவுண்டமணி படத்துல லாட்டரி அடிச்சிரும். லாட்டரி அடிச்சிரும். செந்தில் அந்த லாட்டரி சீட்டை கொண்டு போய் இந்த சவரப்பட்டியில் வச்சிருவாப்ல, சவரப்பட்டி தூக்கி தூர போட்டுருவாப்ல. இப்ப கவுண்டமணி வீட்டுக்கு போய் அவர் மனைவியை கூப்பிட்டீங்கன்னா இப்ப எதையாவது வாங்கி ஆகணும். இந்த தெரு என்ன விலை, இந்த வீதி என்ன விலை, இந்த ஊர் என்ன விலை, ஊர்ல விற்க மாட்டாங்க, இப்ப எதையாவது வாங்கணும்டாங்கிற மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நான் இப்ப எதையாவது வாங்கணுமே, டேய் இந்த மகாமகம் குளம் என்ன விலைன்னு கேளு, சார் விற்க மாட்டாங்கண்ணே, 12 வருஷம் இருக்க மகாமகம். அப்படியா? இந்த சக்கரபாணி கோயில வைப்பாங்களா? ஐயோ அது அறநிலைத்துறை கட்டுப்பாடுன்னு. இந்த சாரங்கபாணி கோயில் ஐயோ விற்க மாட்டேங்கண்ணே, இப்ப நான் எதையாவது வாங்கணும்டா. அப்ப இந்த அன்னை காலேஜ் என்ன விலைன்னு கேளு, அண்ணே அவங்க அண்ணன் தம்பி 4 பேரும் இந்த திருப்பதி பிரதேச கடை மாதிரின்னு ஆனந்தம் படுத்தவர லிங்கிசாமி மாதிரி அப்படி ஒற்றுமையா இருப்பாங்க, தரமாட்டாங்கன்னு இல்லைன்னா அன்னை காலேஜ் வாங்கியிருப்பாப்ல. இப்படி எதையாவது வாங்கணும்னு துடித்துக் கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் அன்பழகனுக்கு உங்கள் வாக்கா? இல்லை இந்த கும்பகோணத்தை மீண்டும் கோவில் நகரமாக, சோழர் தலைநகரமாக மாற்ற துடிக்கிற எங்களுக்கு உங்கள் வாக்கா என்பதுதான் கேள்வி. தாராசுரத்தில் நூற்றாண்டு கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழாவை ஒட்டி ஒரு நூலகம் தாராளமாக கட்டலாம், மாற்று கருத்தே இல்லை. நூலகம் படிக்கணும், நூலகம் தேவைதான். கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்த, வசனகர்த்தாவாக இருந்த பெருமதிப்பிற்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதிக்கு நூற்றாண்டு நூலகம் கட்டுறீங்களே, திருக்குவளையில கோட்டம் கட்டுறீங்களே, 180 கோடியில சென்னையில சமாதி கட்டுறீங்களே, திருச்சியிலையும் அலங்காநல்லூரிலையும் ஜல்லிக்கட்டு வளாகம் அமைக்கிறீங்களே, பெருமதிப்பிற்குரிய ஆண்டவர்களே, திமுகவுடைய ஆட்சியாளர்களே, தமிழர் இன வரலாற்றில் கரிகால் சோழனுக்கு பிறகு தமிழர் இன வரலாற்றை தூக்கி நிறுத்தியவன், 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய அந்த கோவிலிலே சிறு விரிசல் கூட விழாது கடாரம் சென்று உலகத்தின் பல நாடுகளை வென்ற, இலங்கையை வென்ற புலிக்கொடி வேந்தன், சோழ வேந்தன் எங்கள் பாட்டன் ராஜராஜ சோழனுக்கு ஒரு சமாதி ஏன் கட்டல, ஒரு நினைவிடம் ஏன் கட்டல? ராஜராஜ சோழனை விட கலைஞர் கருணாநிதி பெரியாளா? நான் கேட்கிறேன். இந்த உடையாளூர்ல எங்கெல்லாமோ அகழாய்வு, பஸ் ஸ்டாப்பே கிடையாதா? பஸ்ஸே கிடையாது, அப்புறம் பஸ் ஸ்டாப் எங்க இருக்கும்? உங்களுக்கு எல்லாம் பொங்கலே கிடையாது, நீங்க போகி கொண்டாடி இருக்கிற மாதிரி. ராஜராஜ சோழனை விட உடையாளூர்ல ஒரு அகழாய்வு நிகழ்த்த முடியாதா? உட்காருங்க, நம்மால்தான். லவ் யூ, உட்காருங்க.
உள்ளுக்குள்ள ராஜராஜ சோழன் இறங்கிட்டாப்ல. உட்காருங்கய்யா, உட்காருங்கய்யா. உடையாளூர்ல ஒரு அகழாய்வு நிகழ்த்தி ராஜராஜ சோழனுக்கு ஒரு நினைவிடம் அமைக்க முடியுமா இல்லதா? முடியாது. ஆனா இங்க என்னன்னா, நாங்கெல்லாம் யார் தெரியுமில்ல, நாங்க ராஜராஜ சோழன் ஸ்டேட் வால்டிஸ் டிஎன்ஏ செக் பண்ணி பாருங்க. ராஜராஜ சோழ வன்னியர், ராஜராஜ சோழ பறையர், ராஜராஜ சோழ தேவர், ராஜராஜ சோழ தேவேந்திரர், ராஜராஜ சோழ டேஸ் டேஸ் டேஸ்னு என்னென்ன சாதி இருக்கோ எல்லா சாதியும் ராஜராஜ சோழனை கொண்டாடுது. ஏன்? நல்லவனை சாதி பயன்படுத்தும், கெட்டவன் சாதியை பயன்படுத்திக் கொள்வான். ராஜராஜ சோழன் நல்லவன். ஏன் நல்லவன்? ராஜராஜ சோழன் மட்டும்தான் அந்த கோவில் கட்டுவதற்கு, ஆலயம் கட்டுவதற்கு மோர் கொடுத்தவங்க, நீர் கொடுத்தவங்க, நெய் கொடுத்தவங்க, எண்ணெய் கொடுத்தவங்க, எல்லாவற்றையும் கல்வெட்டிலே பதிந்து வைத்த உலகத்தின் ஒரே மன்னன் நமது பாட்டன் ராஜராஜ சோழன் மட்டும்தான். இத கொத்தனார் பேர் எங்க தாஜ்மஹால் கட்டின ஒரு பேர் இருக்கா? கிடையாது. ஆனா இங்க ராஜராஜ சோழ குஞ்சர மல்லர், பெருந்தச்சன் குஞ்சர மல்லர் என்கிற அந்த ஆசாரி சமூகத்தை சார்ந்த அவர்தான் தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டினார் என்று கோவில்ல கல்வெட்டு எழுதி வச்சுக்கிறான். அவன் எழுதி வச்சது மாதிரி நீங்களும் உங்க சாதனைகளை திமுக ஆட்சிக்கு வந்த வருதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடி ஓட்டு கேட்டு வந்தீங்கல்ல, நீங்க என்ன சாதனை பண்ணிருக்கீங்க, என்ன சொன்னீங்க அப்படிங்கிறத இந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் கல்வெட்டில் எழுதி வச்சீங்கன்னா எனக்கு பிறகாக அவர்களுடைய சந்ததிகளை பார்த்துட்டு ஆஹா இவரல்லவா ஸ்டாலின், இவரல்லவா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தெரிஞ்சுக்குவாங்க. இல்ல கும்பகோணம் அன்பழகன் ஏதாவது கல்வெட்டு எழுதி நாங்க கும்பகோணத்தில் 2016 எம்எல்ஏ வரதுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளவு சொத்து, 2026 எனக்கு இவ்வளவு சொத்து என்று உங்களுக்கு தெம்பு, திராணி, துணிச்சல், நேர்மை, உண்மை, வாய்மை ஏதாவது ஒண்ணு இருந்தா உங்களால சொல்ல முடியுமா? 2016 எவ்வளவு சொத்து, 2026 எவ்வளவு சொத்து சொல்லுங்க. வெளிப்படைத்தன்மை அறிவிங்க. மக்களுடைய வாக்கை பறித்து நீங்க என்ன பண்ணீங்க? சொகுசா வாழ்ந்தீங்க, வாழ்றீங்க நல்லா. எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை. ஆனால் எங்களுடைய கோட்பாடு என்பது என்ன? இந்த 1000 தரோம், இந்த 2000 தரோம், இந்த 2500 தரோம், அதுவல்ல எங்களுடைய இது. இலவசம் என்பது தூய குடிநீர், படிக்க பள்ளி, மருத்துவம் செய்ய மருத்துவமனை, அனைவருக்கும் தரமான சமமான கல்வி, அனைவருக்கும் தரமான சமமான மருத்துவம், தூய குடிநீர் இலவசம். இந்த மூன்றை தவிர அனைத்தையும் மக்களே வேலை சென்று பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மானமிக்க வாழ்க்கையை உருவாக்குவது நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் வரைவு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. படித்த இளைஞர்கள் இருக்கீங்க, மக்களரசு.com இணைய பக்கத்துல நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை இருக்கிறது. படிச்சு பாருங்க. நான் வெளிப்படையா சொல்றேன், நாம் தமிழர் கட்சி தேர்தல் அறிக்கை போல திமுகவோ அதிமுகவோ தாவேக்காவோ கொடுத்து விட்டா லைஃப் டைம் செட்டில்மெண்ட், லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு, மாதம் 2500 ரூபாய், மாதம் 2500 ரூபான்னா தமிழ்நாடு முழுக்க 3 கோடி பெண்கள் இருக்காங்க. மாதம் 2500 ரூபான்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு 7500 கோடி ரூபாய் வருது. வருஷத்திற்கு 90000 கோடி ரூபாய் வருது. வருஷத்துக்கு 90000 கோடி என்றால் 5 ஆண்டுகளுக்கு 4,50,000 கோடி ரூபாய். தமிழ்நாட்டினுடைய ஓராண்டு பட்ஜெட் 4,30,000 கோடி ரூபாய். அண்ணன் சீராக பெருமதிப்பிற்குரிய சகோதரர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் பக்காமாஸ் பனையூர் பண்ணையார் அவர்கள் கொடுக்கிற தொகை 2500, 90,000 கோடி இலவசம். மதிப்பிற்குரிய சகோதரர் விஜய் அவர்களே, தமிழக வெற்றி கழகத்திலே கும்பகோணத்திலே கையிலே துண்டு வாயிலே விசிலென்று பறந்து கொண்டிருக்கிற விசிலடிச்சான் குஞ்சிகளே, உங்களுக்கு உங்கள் அண்ணன் உங்கள் மூத்தவன் ஒரு கேள்வி எழுப்புற. இந்த 90,000 கோடியை எந்த பொருளாதாரத்திலிருந்து எடுப்பீர்கள் என்று சொல்லுங்கள். நான் விஜயை விமர்சிப்பதை விட்டுவிட்டு தாவேக்காவில் இணைகிறேன். தல ரசிகன் தளபதி தொண்டுன்னு மாறிடுறேன். சீமான் தம்பி விஜய் ஃபேன் மாறிடுறேன். 90,000 கோடியை எந்த வருமானத்தில் எடுப்பீர்கள்? உங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன? தனியார்மயமா, தாராளமயமா, உலகமயமா? நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10,64,000 கோடி கடனை எப்படி அடைப்பீர்கள் என்று யாராவது தாவேக்கால ஒளிஞ்சு உள்ளுக்குள்ள உட்கார்ந்தா சொல்லுங்க. நாளைக்கு சொல்லுங்க. 10,67,000 கோடி கடனுங்க. திமுக சரியில்லை. ஆமா சரியில்லை.
அதிமுக சரியில்லை, ஆமா சரியில்லை. திமுக செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதிமுக செய்ய முடியுமா? செய்ய முடியாது. 5 லட்சம் கோடி கடனை 10,67,000 கோடி கடனாக திமுக மாத்திருச்சு, ஆமா மாத்திருச்சு. அப்போ பெண்களுக்கு 90,000 கோடி, கல்வியை இடைநிற்றல் நின்றால் ஒரு குடும்பத்திற்கு 15,000 ரூபாய். 5 லட்சம் பேர் இருக்கான் தமிழ்நாடு முழுக்க படிக்கிற மாணவர்கள் குறைந்தபட்சம். இடைநிற்றல் இல்லாமல் இருப்பதற்கு 15,000 ரூபான்னு சொல்றாரு. சரி, அது கணக்கு பண்ணா அது கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேல வருது. 1,90,000 கோடி. அப்புறம் தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் இன்னைக்கு 1,20,000 ரூபாய். அப்படின்னா ஒரு வருஷத்திற்கு தமிழ்நாட்டில் 10 லட்சம் திருமணம் நடைபெறுது. 10 லட்சம் என்று 1,20,000 கணக்கு பண்ணிக்கோங்க, எத்தனை ஆயிரம் கோடி என்று? கிட்டத்தட்ட 7,500 கோடி ரூபாய். புதிதாக பிள்ளை பிறந்தா தமிழ்நாடு முழுக்க எந்த குழந்தை பிறந்தாலும் மோதிரம் அணிவிக்கப்படும், தங்கம் அணிவிக்கப்படும். தமிழ்நாட்டில் சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 5 to 6 லட்சம் குழந்தைகள் பிறக்குதுங்க. இந்த 6 லட்சம் குழந்தைகளுக்கு 2 கிராம் வச்சுக்கிட்டா 5,000 கோடி ரூபாய் வருது. சார், ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பக்கா மாசு, இந்த 2 லட்சம் கோடி ரூபாயை எதை வைத்து நீங்கள் சம்பாதிப்பீர்கள் என்பதை மட்டும் சொல்லுங்க. ஏற்கனவே அவங்க வந்து 1000, இவங்க வந்து 2000, இவங்க வந்து 2,500. இதுவல்ல எங்களுக்கு தேவை. என் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கி என் மண்ணில் கடனில்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவேன் என்பது என் சீமானுடைய தேர்தல் வாக்குறுதி. கும்பகோணம் என்றால் என்னங்க? வெற்றிலை பாக்கு. இன்னைக்கு வியாபாரம் எப்படி இருக்கு? கும்பகோணம் வெத்தலை இன்னைக்கு மலிவு விலைக்கு போயிருச்சு. கும்பகோணம் என்றால் பித்தளை ஜாமான்கள், கும்பகோணம் என்றால் வெள்ளி விளக்குகள், பித்தளை விளக்குகள். அதை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், அதை செய்யக்கூடிய முதலாளிகள் என்ன நிலைமையில இருக்காங்க? இதை மீட்டெடுக்க தாவேகா கிட்ட திட்டம் இருக்கா? இதை மீட்டெடுக்க திமுக கிட்ட திட்டம் இருக்கா? ஆனால் நாம் தமிழர் கட்சி கிட்ட இதை மீட்டெடுக்க திட்டம் எடுக்கிறது. அவங்க கிட்ட என்ன திட்டம் இருக்கு? சர்க்கரை ஆலையை சாராய ஆலையா மாத்திர திட்டம் இருக்கு. முடிவு பண்ணிட்டான். சர்க்கரை ஆலையை மக்கள் சர்க்கரை ஆலை திறக்க சொல்லி போராடி இருக்கான் பாவனாசந்தோவில. அவன் பார்த்தான், சரி திறக்கிறேன் விடு, உனக்கு என்ன வேணும்? சர்க்கரை வேணும், ரைட்டு, உனக்கு நல்லா பார்த்துக்க, சர்க்கரை தானே வேணும். ஆமாங்க, எனக்கு சர்க்கரை வேணும். மாற்றக்கூடாதுப்பா, எனக்கு சர்க்கரை தாங்க வேணும். இந்த சாராயம் குடிச்சாலும் உனக்கு சர்க்கரை, ஐ மீன் சுகர் ஏறும், இந்த வச்சுக்க. நீ என்ன கேட்ட? சர்க்கரை கேட்ட, இந்த சர்க்கரை 1 வருஷம் கூடி, சர்க்கரை ஏறல, சுகர் ஏறல, அன்பு மருத்துவமனை நீ அட்மிட் ஆகலாம், என் பேரை மாத்திக்கிறேன்ட்டான். முடிஞ்சு கதை. நாங்க கேட்டது நக்கர சக்கரை, இவன் குடிக்கிறது குடிக்கிற சக்கரை, ஏத்துற சக்கரை. எப்படி தொலைநோக்கு பார்வை இல்ல? இப்போ இந்த 2 பேருக்கும் இவர் மாற்று. ஏன் மாற்றா? திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, நான் தான் தூய சக்தி. வானத்திலிருந்து அப்படி பறந்து வந்திருக்காப்ல, தேவதை வரும்ல, அப்படி வெள்ளை புடவை விரிச்சுக்கிட்டு அப்படி லவ்லி பேட் அப்படி வந்திருக்காப்ல. கலைஞர் ரோல் மாடல் திமுக தீய சக்தி, ஜெயலலிதா ரோல் மாடல் அதிமுக ஊழல் சக்தி. செங்கோட்டையன் ஜேசிடி பிரபாகர் 2 பேரும் பக்கத்தில் இருப்பாங்க, அதிமுக ஊழல் சக்தி. இந்த பக்கம் 2021 வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போய் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, என்ன ராமசாமி எப்படி இருக்க, ஆளைய காணோம் அப்படிங்கிற மாதிரி திமுக 2020 ஓட்ட போட்டுட்டு, கலைஞர் அவர்களுக்கு அவர் வாழும் போதே ஒரு செலவைக்கணும். எனக்கு தமிழ் பேர்ல எனக்கு பிடிச்சதே உதயநிதி, கலாநிதி, கருணாநிதி, கனிமொழி, இன்பநிதி, துன்பநிதி, துக்கநிதி, துயரநிதி. தமிழ்ல இவருக்கு பிடிச்சதே கனிமொழி தானா? பயபிள்ள எதுக்கோ பிட்ட போட்டிருக்கான். ஐ மீன் திமுக சேர்றதுக்கு ஏதோ பிட்ட போட்டிருக்கான். அது நடக்காது அங்க, வாய்ப்பு ராஜா. அப்போ 2021 வரைக்கும் திமுக ஓட்டு போட்டுட்டு கலைஞர் ரோல் மாடல். நான் என்னத்துக்குங்க ரோல் மாடல்? நான் யோசிச்சு பார்க்கிறேன். கலைஞருடைய எழுத்து பிடிச்சிருக்குமா? இந்த ஆளுக்கு எழுத்துவும் தெரியாத. கலைஞருடைய பேச்சு பிடிச்சிருக்குமா? விஜய்க்கு பேசவும் தெரியாத. கலைஞருடைய வசனம் பிடிச்சிருக்குமா? வசனம் ஒழுங்கா வராத. இவரு காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில் நின்று தின்னுவாரு பண்ணுல பேசிட்டு இருப்பாப்ல. இது நீங்க இது எதிர்க்கு போடுகிற ஓட்டா, அது ரோட்டா, வரட்டா, கும்பகோணத்தை சாப்பிடலாம் புரோட்டா அவ்வளவு பேசிட்டு இருப்பாப்ல. அப்போ என்னங்க பிடிச்சிச்சுன்னா, கலைஞர்கிட்ட பிடிச்சது எது? இல்ல, மனைவி கதறி கொண்டிருந்தாலும் நடிகையோடு திருமணத்துக்கு போவதுதான் கலைஞர்கிட்ட பிடிச்சது. எப்படி ஒரே நேரத்தில் 2 ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுவது என்பது கலைஞர் கருணாநிதி ரோல் மாடல். இதுல தாங்க ரோல் மாடல் இருக்கு.
இதுதான் ரோல் மாடல். வேற எது ரோல் மாடல்? அண்ணன் சீர் கொடுக்குற மகர கட்டைய பாருங்க. அண்ணன் சீர் கொடுக்க மகர கட்டைய. பெத்த பிள்ளை லண்டன்ல தவிச்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு பணம் கொடுக்க வக்கில்ல. பெத்த பிள்ளை இங்க சென்னையில பணம் எடுக்க தவிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு பணம் கொடுக்க வக்கில்ல. இவர் அண்ணன் சீரு, தாய்மாமன் சீர் அப்புறம் கொடுக்கலாம், முதல்ல தகப்பன் சீர் கொடுங்க. அண்ணன் சீர் அப்புறம் கொடுக்கலாம், முதல்ல கணவன் சீர் கொடுங்க. நாட்டை திருத்த வந்த யோக்கியன்களை பாருங்க, இவர்கள் நாட்டை திருத்துவார்கள். முழுக்க முழுக்க சினிமா என்கிற போதையை தவிர, கவர்ச்சியை தவிர ஏதாவது ஒண்ணு நெத்திக்கு நெத்தி ஒரு 10 நிமிஷம் எங்க அண்ணன் சீமானோட விஜய் விவாதிக்க தயாரோடா? நேருக்கு நேர், நெத்திக்கு நெத்தி 10 நிமிஷம். யார் தயாரு? எடப்பாடி, ஸ்டாலின், சோகால்டு டிடிவி, சோகால்டு அமித்ஷா, மோடி, யார் தயார்? இந்தியாவிலே ஒரு தலைவன் மட்டும்தான். பத்திரிகையாளர் சந்திப்பிலே வேறு கேள்வி இருக்கிறதா என்று கேட்கிற தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். பத்திரிகையாளரை பார்த்தா இந்த வடிவேல் ஒரு படத்துல சிங்கமுத்து வந்து பூ பாரு, மதுரமல்லி மதுரமல்லி மதுரமல்லின்னு வடிவேல் அப்படியே மூடுவாப்ல. அது மாதிரி பத்திரிகையாளர் பார்த்தா கண்ணாடியை மூடுறாப்ல. யாரு? விஜய். இவர் தான் நாட்டை திருத்த போறாரு. பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களாவது குறைந்தபட்சம் இந்த வெளிநாடு போகும்போது ஏதாவது புதிய திட்டத்தை அறிவிக்கும் போது ஒரு 4 நிமிஷம் ஆகாத வகையில் நாங்கள் புதிய தொழில் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம், ஆக துபாய் கடா போயிட்டு வந்த கடந்து அந்த நேரத்தில் அந்த வகையில் முயற்சி திருவிடையாக்க முயற்சி இளமை புகுத்தி விடும் ஏதாவது சொல்லுவாப்ல. எடப்பாடி பழனிசாமியாவது ஏதாவது அவர் மொழியில், அவர் பாமர மொழியில் பேசுவார். அண்ணாமலை பேசுவார், நைனா நாகேந்திரன் பேசுவார், ஹெச் ராஜா பேசுவார், ஏதாவது பேசுவாங்க. சண்டாளப்பை அப்படின்பாப்ல ஹெச் ராஜால ஏதாவது சொல்லுவாப்ல. ஆனா தமிழ்நாட்டிலேயே பத்திரிகையாளரை சந்திக்காத ஒரு கட்சியின் தலைவன் விஜய். ஏன் பயம்? மேடைனா துண்டு சீட் வச்சு படிச்சிடலாம், A4 சீட்ல படிச்சிடலாம். பத்திரிகையாளருக்குன்னா கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். உங்கள் கட்சி ஒரே ஒரு கேள்வி தான் பத்திரிகையாளர் கேட்பாங்க, உங்கள் கட்சியின் கொள்கை என்னன்னு கேட்பாங்க. அதோட கட்சியை ரத்து பண்ணிட்டு போயிருவாங்க. இந்த கட்சிக்கு அதாவது உன் நண்பன் யாரென சொல், உன்னை யாரென சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. நாம் தமிழர் கட்சியை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? நாம் தமிழர் கட்சியில்னா கும்பகோணத்திலேயே சிறந்த வழக்கறிஞராக பயிற்சியுடைய ஆனந்த் இருக்காரு, கும்பகோணத்திலே சிறந்த வழக்கறிஞராக பல வழக்கறிஞர் உருவாக்குற மணிசெந்தில் இருக்காரு, கல்வியாளராக ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு சூழ்நிலைகள் பாடத்தை, தமிழ் பற்றை, மொழி பற்றை, இனப்பற்றை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை, வேளாண்மையை, விவசாயத்தை தலைவன் பிரபாகரனை கற்றுக் கொடுக்கிற அன்னை கல்லூரிய தாளாளர் ஹிமாயின் இருக்காரு. நாம் தமிழர் கட்சி என்றால் இடுமாவனும் கார்த்திக்கும், நாம் தமிழர் கட்சி என்றால் சல்மானும் தாரிகாவும் பாத்திமா ஃபர்கானாவும், நாம் தமிழர் கட்சி என்றால் சத்யாவும், இப்படி நாம் தமிழர் கட்சி என்ற அடையாளங்கள் இருக்காங்க. அந்த கட்சியில பாருங்களேன், கடைசியா விஜய் நீங்க எப்ப பாத்தீங்க? கடைசியா சேரும் போது பார்த்தேன், அப்புறம் நீங்க பார்க்கல. அவன் ஆம்பளைங்களே பார்க்க மாட்டாங்க, ஆதவும் புசியும் தான் அவனுக்கு பிடிக்கும், அவங்க 2 பேரும் தான் பாக்குறான். விஜய் அங்க பிரஸ் மீட் கொடுக்கல, அவனுக்கு தெரியாது, தெரிஞ்சா தானே கொடுப்போம் அப்படிங்கிறாப்ல. நாங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றோம், எங்க கிட்ட இல்லைன்றான். யாரு? நாஞ்சில் சம்பத்து, லயலா மணி, ராஜ் மோகன், IRS அதிகாரின்னு ஒருத்தர் கூட்டு வந்திருக்காங்க. எந்த யார் வருமானத்து அதிகாரி? வருமானத்திற்கு அதிகமாக யாராவது சொத்து சேர்த்தால் பிடிக்க வேண்டிய அதிகாரி மக்களுக்கு ஓட்டுக்கு பூஸ்ட் கொடுக்கற. பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. பூஸ்ட் குடிங்க, ஓட்டு போடுங்க, தெம்பா போய் ஓட்டு போடுங்க மக்களே. சில்வர் தட்டில் அவர் முகத்தை வரைஞ்சி, ஏண்டா உங்க முகத்தெல்லாம் சாப்பிட தட்டில் வரைஞ்சா எப்படா சோறு இறங்கும்? பொடிக்கு போயில சிக்க மாட்டா அந்த முகம் இதுக்கு. சாப்பிட்ற தட்டுல அண்டா கொடுக்குது திமுக, ஹாட் பாக்ஸ் கொடுக்குது திமுக. ஹாட் பாக்ஸ் கொடுத்துட்டீங்க, அப்படியே சாப்பிட முடியுமா? தட்டு நாங்கள் கொடுக்குறோம். தட்டு தட்டு டம்ளரு பேம்பர்ஸு கொடுக்குற கிஃப்ட் பாருங்க. நாங்கள் மருத்துவ பிரதியாக இருக்கும்போது, மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கும்போது டாக்டருக்கு என்ன பண்ணுவோம்? டவ் சோப்பு, கில்லட் சேவிங் க்ரீமு. எதுக்கு நான் தெரியுமா உங்களுக்கு? நான் கூட கம்பெனியில் வச்சு என்னங்க சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. ஒரு ஸ்டெதஸ்கோப்பு, ஒரு டாக்டர் கோட்டு, இது மாதிரி கொடுத்தீங்கன்னா பயிர் இது எடுப்பாரு. ஒரு பிபி மிஷினு, ஒரு சுகர் பார்க்கறது கொடுக்கலாம்ல அப்படின்னு நம்ம மேனேஜரை கேட்டேன். சொன்னார், டேய் அப்படி இல்லை, அப்படி இல்லை துறை,
டாக்டர் டெய்லி ஸ்டெதஸ்கோப்பை தொடுவாரா தொடலையான்னு தெரியாது. ஆனால் டெய்லி குளிக்கணுமா வேண்டாமா? ஆமாம் குளிக்கணும். குளிக்கும் போதெல்லாம் டவ் சோப்பு எடுப்பாரா? டவ் சோப்பு எடுக்கும் போதெல்லாம் நம்ம முகம் வட்டமாக வந்து போகும். அப்போ நம்ம கம்பெனி பிராண்ட் வரும். வந்த உடனே பிரிஸ்கிரிப்ஷனில் பேர் நம்ம பேர் எழுதிடுவார். ஓஹோ, டெய்லி சேவ் பண்ணணும், சேவ் பண்ணுமா? ஆமாம். அப்போ என்ன பண்ணுவார்? இப்படி வலிக்கும் போது கண்ணாடியில், ஆஹா இது அவன் கொடுத்ததில்ல, இது துறை கொடுத்தது ஞாபகம் வரும். அதுக்காக தான் கில்லட்டு கொடுக்குது கம்பெனினாரு. நல்லா இருக்கு சார். அப்போ நீங்கள் ஏன் சார், நான் கேட்டேன் ஒரு கேள்வி இடக்க முடக்கா, அப்பெல்லாம் கேட்கப்படாட்டாப்ல, அது அன்பார்லிமெண்ட்ரி. அப்படி மக்களை ஈர்க்கக்கூடிய, மக்களை கவரக்கூடியது எது? 1000, 2000, 2500 தட்டு, டம்ளரு, ஹாட் பாக்ஸ். என் அன்பிற்குரிய மக்களே, இந்த தட்டும் இந்த டம்ளரும் இந்த ஹாட் பாக்ஸும் இந்த பூஸ்டும் காசு இருந்தா இந்த கடையில் போய் நான் வாங்கிக்கலாம். கல்வியும் மருத்துவத்தையும் என்னால் விலை கொடுத்து வாங்க முடியுமா? தூய குடிநீரை என்னால் விலை கொடுத்து வாங்க முடியும். தனி மனிதன் துரைமுருகன், தனி மனிதன் சீமான், தனி மனிதன் இமாயின், தனி மனிதன் ஆனந்த், தனி மனிதன் மணி செந்தில், தனி மனிதன் அப்பா செந்தில் மணி அவர்கள் எல்லோரும் தாகம் எடுத்தால் இந்த கடையில் போய் கணேசா அக்ஷயத்தில் பேக்கரியில் போய் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி குடிச்சிடலாம், தனி மனுஷன். ஆனால் காகமும் சிட்டும் நாயும் நரியும் ஆடும் மாடும் ஆணிலும் எப்படியடா காசு கொடுத்து தண்ணீரை வாங்கும் என்ற கேள்வியை உலகத்திலே எழுப்பிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமனன் சீமான் மட்டும்தான். தண்ணீர் அனைவருக்கும் இலவசம். எப்படி? தூய குடிநீர் வீட்டுக்கு வீடு இலவசம். இதை நாம் நமக்கு சாத்தியப்படுத்தும். மருத்துவம் இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்க இந்த வேளையில நாமக்கல் பக்கத்துல ஒரு துறையூர் பக்கத்துல ஒரு அரசு மருத்துவமனையில ஒரு 4.5 வயது குழந்தையை தூக்கி கொண்டு ஆரம்ப சுகாதாரத்துக்கு அவங்க தாய், அவங்க அப்பா பேரு செல்வராஜி, அவங்க அம்மா பேரு திவ்யா, 4.5 வயது குழந்தையை தூக்கி கொண்டு அரசு மருத்துவமனைக்கு போறாங்க. அரசு மருத்துவமனை அன்பிற்குரிய மக்களே, திராவிட மாடல் திமுக ஆட்சி 70 ஆண்டு காலம். அரசு மருத்துவமனையில மருத்துவர் இல்ல, மருத்துவ பணியாளர் இல்ல, ஒரே ஒரு செவிலியர், எந்த உபகரணமும் இல்ல. அந்த குழந்தைக்கு என்ன நடந்துச்சு? மூச்சு திணறல். குழந்தை 1 மணி நேரத்தில் இறந்து விட்டது. என் குழந்தைக்கு நடந்தது, இனி எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது என்று அந்த தாய் கண்ணீரோடு பேட்டி கொடுக்கிறாள். தமிழ்நாடு முழுமைக்குரிய ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனையுடைய நிலை இந்த நிலைதான். இதை மாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் இப்படி தொண்டை தண்ணி வடல நெஞ்சு வெடிக்க வெடிக்க நாங்கள் கத்துவது என்பது அனைவருக்கும் தரமான சமமான சுகாதாரமான மருத்துவத்தை, காய்ச்சல் முதல் புற்றுநோய் வரை உலக தரத்தை மருத்துவமனை கொடுப்போம். மருத்துவம் இலவசம். பள்ளிக்கூடம் என்னால கட்ட முடியாது, கல்வி இலவசம். எப்படி கல்வி? உலகத்தரமான கல்வி. என்னச்சு? உலகத்தரமான கல்வி. நம்ம கூடியவா? அவனுக்கு தெரியல, அது ஏதோ மஞ்சள் சிகப்பு போட்ட கொடியோ இல்ல கருப்பு சிவப்பு போட்ட கொடியோ இல்ல, உலகத்தின் 24 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்ட மேதகவே பிரபாகரனுடைய கொடி அது. ஈழத்திலும் இமயத்திலும் ஒரு சேர பறந்த கொடி, 2000 ஆண்டுகளுக்கு மூத்த கொடி எங்கள் கொடி. திமுக கொடி என்பது ஒரு 50 வருஷம், அதிமுக கொடி என்பது ஒரு 35 வருஷம், காங்கிரஸ் கொடி என்பது ஒரு 100 வருஷம், பிஜேபி கொடி என்பது 60 வருஷம். ஆனா உலகத்திலேயே 2000 ஆண்டுகளுக்கு எந்த கரிகால் சோழனும் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஏந்திய கொடி எங்களுடைய புலிக்கொடி. இப்படி பேடித்தனமா, பெட்டைத்தனமா, கேடித்தனமா, போடித்தனமா, திராவிடத்தனமா, திருட்டுத்தனமா, கருணாநிதித்தனமா இப்படி கொடியை ஒடிக்கிறதுக்கு பேரா 4 தெருல பிச்சை எடுத்து பிழைக்கலாம்டா. பிச்சை எடுத்து நீ ஆம்பளையா இருந்தா, உடம்புல ஒரு ரத்தம் வந்தா ஒண்டிக்கு ஒண்டி வாடா வாடா. கொடியை ஒடிக்கிறவன் சும்மா சின்ன பிள்ளைக்கு இந்த கொடியில நான் ஏற்கனவே ஒரு ஸ்பேர் வச்சிருக்கோம். நாங்க ஒரு கொடியை போட போறோம், உன்னால அவ்வளவுதான் செய்ய முடியும். ஹிமாயனும் துரைமுருகனும் பேசி மணிசேந்திரன் பேசி கொடியை கூட உடைக்கிறோம்னா அப்புறம் எங்க பேச்சுக்கு என்னடா வேல்யூ இருக்கு? ஹலோ, நேத்து அடிக்க வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லை. அப்படினால எங்களுடைய பாணியை சரி, நான் கூட லைட்டா பேசலாம்னு வந்தேன், கொடியை உடைச்சிட்டாங்க. அப்போ வச்சு செஞ்சிருவோம். நீ ஒடிச்சிருக்கிறது சாதாரண கொடி இல்ல தம்பி, சிங்கள படைய ஓட விட்ட புலிக்கொடி இந்த கொடி.
நீ ஒடிச்சிருக்க கொடி சாதாரண கொடியில என் தம்பி. கடல் கடந்து யானைகளை ஏத்தி கொண்டு போய் மலேசியாவை கண்ட ராஜேந்திர சோழன் ஏந்திய புலிக்கொடி. இந்த புலிக்கொடி அறமும் வீரமும் நிறைந்த கொடி, புலிக்கொடி. சரி, உடைச்சிட்டு போ. அவ்வளவுதான், பாவம், பரிதாபம் அது. அப்போ நாங்கள் கேட்கிற கேள்வி என்பது, ஆட்சிக்கு வந்தவர்கள், ஆட்சிக்கு வர துடிப்பவர்கள் எதை மக்களுக்கு இலவசமா கொடுக்கணும்? மக்களுக்கு தேவையானதானே கொடுக்கணும். மக்களுக்கு தேவையானதை கொடுக்காம இவங்கள் எப்படி வாக்கை பறிக்கலாம் என்பதை குறிவைத்து இங்கே வாக்குறுதிகள் கொடுக்கப்படுது. வாக்குறுதி என்பது வாக்கை உறுதிப்படுத்தக்கூடிய, எனக்கு இந்த ஓட்டு வேணும், எனக்கு பெண்கள் ஓட்டு வேணும், எனக்கு எதுக்கு எதுக்கு இப்படி என்ன பிரச்சனை? உட்காருங்க, முதல்ல நீங்க உட்காருங்க. தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டின்படி சரியான தேர்தல் அனுமதியை பெற்று நாம் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கொடியை உடைக்கிறது, இந்த வாகனத்தை உடைக்கிறது, இதெல்லாம் தேர்தல் ஆணையம் பார்த்து கொண்டு தான் இருக்கு. உட்காருங்க. அவர்களை போல நாமளும் சிறுபொழித்தனமா இருக்கக்கூடாது. வாக்குறுதி என்பது வாக்கை உறுதிப்படுத்தக்கூடிய இருக்கு. பெண்களுக்கு இலவசம், பெண்களுக்கு பேருந்து இலவசம் ஒரு ஐயா, ஆண்களுக்கும் பேருந்து இலவசம் ஒரு ஐயா, தமிழ்நாடு முழுமைக்கும் பேருந்து இலவசம் விஜய்னா. அப்ப பேருந்து எதற்கு? அப்ப தமிழ்நாடு அரசு பேருந்துங்கிறத இலவச பேருந்து மொத்தமா மாத்திருங்க. சரி, பேருந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இலவசம். இந்த நிதியை எதை கொண்டு நீங்கள் சரி செய்வீர்கள்? இதற்கு எப்படி நிதியை சேகரிப்பீர்கள்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? கிடையாது. எந்த திட்டமும் இல்லாம, எந்த கனவும் இல்லாம எங்களை சொல்றான் சீமான் சொல்றதெல்லாம் சாத்தியமே இல்லை. வீட்டுக்கு ஒரு அரசு விளைஞ்சு சொல்றது சாத்தியம் இல்லை. இயற்கை விவசாயம் அரசு விளைகிறது சாத்தியம் இல்லை. ஏண்டா, ஆடு மாடு மேய்த்தல் விவசாயம் செய்வது சாத்தியம் இல்லை என்றால் சாராய கடையில் சாராயம் ஊத்தி கொடுக்கிற மட்டும் அரசு வேலையா இருப்பது சாத்தியமா? அது சாத்தியம். சாராயத்தை இது மில்லி, இது கோட்டரு, இது ரம்மு, இது ஜின்னு, இது பிராண்டி, இது வாம் பீரு அப்படின்னு படிச்ச பட்டதாரி, எம்ஏ படித்தவன், பிஇ முடித்தவன், எம்பிஏ முடித்தவன் டாஸ்மாக்ல உட்கார்ந்து சாராய பாட்டுல எடுத்து கொடுக்கிறான். அவன் அரசு வேலை பார்க்கும்போது உணவை தருகிற என் விவசாயி அரசு வேலை பார்க்க கூடாதா என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்புறோம். அங்கே நாங்க விவசாயம்னா ஏதோ வாங்குற வேலை தூக்கிக்கிட்டு, பழைய கஞ்சியை தூக்குச்சீட்டில் ஊத்திக்கிட்டு, பழைய வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு, ஒரு அருவாளை தூக்கி போட்டுக்கிட்டு விவசாயம் பார்க்க போறாங்க. சீமானி எல்லாரையும் படிச்சவனெல்லாம் விவசாயியா மாத்துறாரு. படிச்சவங்களாம் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு. படிச்சவங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்லல. எங்களுடைய ஆடு மாடு மேய்த்தல், எங்களுடைய விவசாயம் என்பது படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் அங்கே அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. நீங்க மேலை நாடுகளை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, விஞ்ஞானத்தை பயன்படுத்தி ஹெலிகாப்டர்ல உலங்கு வானூர்தியில வந்து அப்படியே மேய்ச்சிட்டு போறான். மேய்க்கணும் நீங்க குச்சி வச்சு மேய்க்கிறது இல்ல. 10,000 ஏக்கர் அங்கே ஆட்டு பண்ணை, 10,000 ஏக்கர் அங்கே மாட்டு பண்ணை, பக்கத்துல தக்காளி தோட்டம், பக்கத்துல எள்ளு, பக்கத்துல சூரியகாந்தி, பக்கத்துல வாழை, பக்கத்துல தென்னை, பக்கத்துல பனை என்று தொழிற்சாலைகள். பனை சார்ந்த தொழிற்சாலை, தென்னை சார்ந்த தொழிற்சாலை, தக்காளி அங்கிருந்து சாஸ் தயாரிக்கிற தொழிற்சாலை, தென்னை மரமா இளநீர், அங்கிருந்து தென்னை மரத்திலிருந்து தென்னம்பாடு, தென்னை மரத்திலிருந்து தென்னங்கருப்பட்டி, தென்னை மரத்திலிருந்து தென்னம் புண்ணாக்கு, தென்னையிலிருந்து இனிப்பு, அங்கிருந்து நாறு சணல் என்று பலாயிரக்கணக்கான இளைஞருக்கான வேலை வாய்ப்பை தென்னைக்கு பக்கத்திலேயே கொடுக்க முடியும் என்பது சீமானுடைய பெருங்கனவு. 840 பொருட்களை ஒரு பனை தருது. அதான் கற்பக விருட்சம் என்று அழைக்கிறாங்க. பனையிலிருந்து பனம் பால், பனங்கல் என்ற பனம் பால், பனம் கருப்பட்டி, பனையிலிருந்து பனம் கற்கண்டு, பனம் பழத்திலிருந்து சாக்லேட்டு, பனம் கிழங்கு, பனங்கிழங்கிலிருந்து மாவு, பனங்கிழங்கு மாவுலேருந்து தானியங்கள், சத்தான சத்து மாவு, இப்படி 840 பொருட்களை கொடுக்குது. கூட அதிலிருந்து கட்டில், இப்படி எல்லாத்தையும் கொடுக்க முடியும். அதுக்கு என்ன வேணும்? ஒரு நோக்கம் வேணும், ஒரு கனவு வேணும், ஒரு லட்சியம் வேணும். சிப்காட்டு, ஸ்டெர்லைட்டு, மீத்தேனு, இதுதான் அவருடைய கனவா இருக்கு. மஹிந்திராவை கொண்டு வந்தோம், வின்ஃபாஸ்ட்டை கொண்டு வந்தோம், ஹூண்டாயை கொண்டு வந்தோம், i20 கொண்டு வந்தோம், ஐபோனை கொண்டு வந்தோம், ஃபாக்ஸ்கானை கொண்டு வந்தோம். இதுவல்ல எங்கள் கனவு. இந்த நிலம் தமிழ்நாட்டிலேயே அதிக சமவெளி பரப்பு எதுங்க?
தஞ்சாவூர் தான், தஞ்சை மண்டலம் தான். தமிழ்நாட்டிலே அதிக சமவெளி பரப்பு. கிட்டத்தட்ட நெல் ஜெயராமன் அவர்கள் மட்டும் 350 வகையான நெல்லை மீட்டெடுத்திருக்காரு. பெருமதிப்பிற்குரிய ஐயா நம்மாழ்வார்கள் ஆயிரக்கணக்கான நெல் வகைகளை மீட்டெடுத்திருக்காரு. இந்த பாரம்பரிய நெல் வகைகளை விவசாயம் செய்து தனியார் செய்யறாங்க. இப்போ கவிஸ்தலம் பண்ணையார் பண்றாரு, பூண்டி வாண்டையார் பண்றாரு, பெரு முதலாளி பண்றாங்க 100 ஏக்கர் 200 ஏக்கர்ல. அதையே ஒரு அரசு தரிசு நிலங்களை எடுத்து ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல நெல்லை விவசாயம் செய்து அந்த நெல்லை உள்ளூர் தேவைக்கும் வெளியூர் தேவைக்கும் வெளி மாநில தேவைக்கும் வெளிநாட்டு தேவைக்கும் ஏற்றுமதி செய்யும், அதிலிருந்து வருமானம் என்று சொல்கிறது. இல்லைன்னா தப்பு இருக்கு. விவசாயத்தை நான் பண்ணா நான் விவசாய முதலாளி, அதை ஒரு அரசே பண்ணக்கூடாதா என்ற கேள்வி எழுப்புறாரு. அதுதான் குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடி. நியாய விளக்கடை அது அநியாய விளக்கடையா இருக்கு. உளுத்தம் பருப்பு அது புளுத்தம் பருப்பா இருக்கு. கருப்பட்டி மூக்கு சளி மாதிரி ஒழுகிட்டு இருக்கு. நியாய விளக்கல கூட கருப்பட்டி பாருங்க, அப்படியே ஒழுகும். மழை காலத்தில் சளி சின்ன பிள்ளைக்கு ஒழுகிற மாதிரி ஒழுகிட்டு இருக்கும். அதை பார்த்தாலே டீ குடிக்க முடியாது. நாங்கள் கொடுப்பது நியாய விளக்கடையில் கொடுக்கிற பொருள் அல்ல. கும்பகோணத்திலேயே எது சிறந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நீங்க நினைக்கிறீங்களோ அதை விட சிறந்த கடையை தமிழ்நாடு அரசு நடத்தும். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நடத்துற பேருந்து எப்படி இருக்கு? நீங்க சென்னைக்கு போனோம், கேபிஎன் இல்ல பிரவீன் பர்வீனாவா, பர்வீன் டிராவல்ஸ், ஏபிடி, இதுக்கு இணையா தமிழ்நாடு அரசு பேருந்து இருக்குங்க? யாராவது சொல்லுங்க. கிடையாது. அரசு பள்ளிக்கூடத்தை விட தனியார் பள்ளிக்கூடத்தை அரசு பள்ளி சரியா இருக்குங்க. தனியார் கல்லூரி அரசு கல்லூரி சரியா இருக்குங்க. அன்பிற்குரிய மக்களே, தமிழ்நாட்டிலேயே சென்னை மாகாணத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சில கட்டப்பட்ட முதல் கல்லூரி கும்பகோணத்தினுடைய அரசு கலைக்கல்லூரி 1867ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அந்த கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி ஆயிரக்கணக்கான அறிவியல் மேதைகளை, என் கணித மேதை ராமானுஜம் உட்பட ஆயிரக்கணக்கான மேதைகளை உருவாக்கிய அரசு கலைக்கல்லூரி. அந்த அரசு கலைக்கல்லூரி தரம் எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. இங்க இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிக்கு இணையா இருக்கா? இல்லை. அப்ப அரசு நடத்துகிற எது ஒன்றும் தரமாக இல்லை. ஏனென்றால் அரசு தரமா இல்லை. அரசு அன்பழக மாதிரி இருக்கு, தரமற்று இருக்கு. தமிழகம் துணைமைய தமிழக மாதிரி இருக்கு, தரமற்று இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? தரமான அரசை உருவாக்கணும். நாம சாலை தரமா இல்ல, கழிவறை தரமா இல்ல, பாதாள சாக்கடை தரமா இல்ல. கொந்தளிச்சாப்புல ஆனந்து. சாக்கடை இல்ல, தண்ணீர் இல்ல, குடிநீர் இல்ல, கொசுவா இருக்கு, அதை ஆக்கிரமிச்சிட்டாங்க, இதை ஆக்கிரமிச்சிட்டாங்க. சாலை தரமா இல்ல, தண்ணீர் தரமா இல்ல, சாக்கடை கால்வாய்கள் தரமா இல்ல, கழிவுநீர் வாய்க்கால் தரமா இல்ல, பேருந்து நிலையம் தரமா இல்ல, பேருந்து தரமா இல்ல. ஏன்? இந்த திமுக அதிமுக கட்சிகள் தரமா இல்ல, இந்த ஆட்சி தரமா இல்ல. ஒருத்தன் பேசல. எனக்கு ரோடு வேணும், தண்ணி வேணும், என் வீட்டுக்கு மின்சாரம் வேணும், எல்லாம் வேணும். அதுக்கு என்ன வேணும்? நாம் தமிழர் ஆட்சி வேணும். நீ நல்லவனுக்கு ஓட்டு போடாம திருடங்கையில கொத்துச்சாவியை கொடுத்து விட்டு வீட்டை பாதுகாக்க சொல்வதும், அழகான குழந்தையை பெற்றெடுத்து விட்டு பிச்சைக்காரங்கையில கொடுப்பதும், அழகு பதுமையை கொடுத்து காவாலி பையில கையில பிடிச்சு கட்டி கொடுப்பதும் திமுக ஓட்டு போடுறது ஒண்ணுதான். இந்த கணேசா பேக்கரி மாடியிலிருந்து குதிச்சிட்டு சக்திமான் காப்பாற்றுவாரு என்று நம்புவதோ, திமுக ஓட்டு போட்டுட்டு நாடு நல்லா இருக்கு நம்புவதோ ஒண்ணுதான். டெத் கன்ஃபார்ம். திருடனுக்கும் இந்த திராவிடனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியும்ல? திருச்சியில் லலிதா ஜோலின்னு ஒரு கடைங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சத்திரம் பேருந்துக்கு பின்னாடி இருக்கு. ஒரு மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த லலிதா ஜோலியில் ஒரு பெரிய ஓட்டையை போட்டு உள்ள போய் ஒருத்தன் ஆட்டையை போட்டான். எப்படா திருடுன? அவன் பேரு முருகன், உங்க பகுதிக்காரன் தான். அப்ப அன்பழகன் சொந்தக்காரன் போல, திருவாரூர்காரர், கருணாநிதி சொந்தக்காரர் இருப்பாரு. என்ன பண்றாப்புலன்னா, போலீஸ் தொங்கிட்டு இருக்கு பெட்ரோல் வண்டி, ஈர சாக்கு இருக்கு பாருங்க, 5-6 சாக்கு ஈர சாக்கை நினைச்சு சோத்துல அப்படி வச்சு கடப்பாறையை கொண்டு போய் சக்கு சக்கு சக் 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 சக். ஒரு சத்தம் வரல. என்ன சக் சக் வருது? எவனோ கொரட்டை விட்டு இருக்கான் அப்படின்னு விட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தா ஒரு லாரியை நிப்பாட்டி ஸ்டெப்னியை கழட்டுற மாதிரி அந்த பக்கம் சடக் 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 சடக், அங்க லாரி கலட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு லாரிக்கு சடக், இங்க ஒரு சக் சடக் சக் சடக் சக்குன்னு பெரிய பொந்து விழுந்துருச்சு, உள்ள போயிட்டான். இப்ப யார் அவன் பேரு? திருடன். ஓட்டைய போட்டு ஆட்டைய போட்டா அவன் திருடன், ஓட்டை வாங்கி ஆட்டைய போட்டா அவன் பேரு திராவிடன். புரிஞ்சுச்சு உங்களுக்கு? அப்ப ஓட்டைய போட்டு ஆட்டைய போடுற திருடங்கையிலேயே
லலிதா ஜுவல்லரி ஓனர் மொட்டை மாம்சு சாவியை கொடுத்து, முருகா, எந்த முருகா, அந்த திருடன முருகன் கொடுத்து, முருகா காலை வரைக்கும் 10 மணி வரைக்கும் லலிதா ஜுவல்லரி நீங்க பாத்துக்கோங்க, நான் அங்க இருக்கோம் அப்படின்னா நீங்க போங்க ஏசமா, நான் பார்த்துக்கிறேன்னு அவர் இருப்பான். அந்த லலிதா ஜுவல்லரி ஓனர் எப்படி திருடங்கையில சாவியை கொடுக்க மாட்டாரோ நம்பி, என் அன்பிற்குரிய கும்பகோணம் மக்களே, எப்படி நீங்க திருட்டு புயலுக்கு ஓட்டு போடுறீங்க? எப்படி ஓட்டு போட்டுட்டு சாலை சரியில்லை, கொசு வந்து காண்டா மிருகம் மாதிரி கடிக்குது, சாக்கடை இல்ல, கும்பகோணம் கோயில் நகரமா குப்பை நகரமா, பஸ் ஸ்டாண்டு தூக்கி அங்கிட்டு போட்டுட்டாங்க, கும்பகோணம் அன்பு சம்பாதிச்சுட்டு போயிட்டாரு, தமிழர்கள் சம்பாதிச்சிட்டாரு, சரவணன் சம்பாதிச்சிட்டாரு. நம்ம இப்படிதான் புலம்பிட்டு தான் இருக்கணும். அப்ப இதுக்கு என்ன மாற்று? அதிமுக மாற்றா? நாங்க அதிமுக பேசுறதே இல்லை. ஏன் தெரியுமா? எங்க ஊர்ல சொல்லுவாங்க, தாய் இல்லா பிள்ளைகளை அடிக்க விடாதுங்க. அது அம்மா இல்லாத பிள்ளை, அதனால என்ன பண்ணுது, போற போக்கில் 4 குத்து ஊமை குத்தி விட்டுறது. அது சீன்ல இல்ல. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் எழுச்சி வரணும்னா ஒரு திராவிட கட்சி தமிழ்நாட்டில் இந்த தேர்தலை சாகணும், ஒரு திராவிட கட்சி வீழணும், அது விழும். அப்போ இதற்கு மாற்று திமுக அதிமுக மாற்று நான் தான் என்று வரவிட்ட கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, லட்சியம் இல்ல, இலக்கு இல்ல, எதுவும் இல்ல. எல்லாத்தையும் விட திமிர்த்தனம் அதிகமா இருக்கு. திமிர்த்தனம். கரூர்ல 41 பேர் துள்ள துடிக்க சாகும் போது அந்த கூட்டத்தை தன்னுடைய ஜனநாயகன் படத்திற்கு படப்பிடிப்பு நடத்தினார் என்று சிபிஐ என்கொயரி ஆரம்பித்திருக்கிறது. இவனை போல ஒரு கொடூரன் தமிழர் நிலத்தில் தலைவனாக வந்ததே கிடையாது. சத்தியமா சொல்றேன், விஜய் ஒரு கட்சி தலைவனாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியலாக வளர்ந்தால் கருணாநிதி தெய்வமாக கொண்டாடப்படுவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விஜய் நாளைக்கு வளர்ந்தால் ஸ்டாலின் போற்றப்படுவார். விஜய் வளர்ந்தால் எடப்பாடி கொண்டாடப்படுவார். ஹெச் ராஜா புனிதராக மாறுவார். ஹெச் ராஜாலாம் எப்படிப்பட்ட அல்ல ஆள் தெரியுமா? அப்படின்னு நம்மளே பேசுவோம். நானே பேசுவேன், ஸ்டாலின் மாதிரி உண்டாம் நானே. முடிச்சிருவாங்க கதையை. ஏன்னா எந்த விதமான நோக்கம் இல்லாம என்ன சொல்றாப்புல, 36 வருஷம் நான் வந்து உங்களெல்லாம் மகிழ்விச்சேன். டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடவோட யாரும் இல்ல, விளையாட வாடா புள்ள தில்லாலான்னு பாட்டு பாடினேன். தொட்டப்பல்ல ரொட்டு மேல முட்டை போறட்டா, தொட்டுக்குள்ள சிக்கன் தரட்டா அப்படின்னு பாட்டு பாடினேன். இது 36 வருஷம் உங்களை மகிழ்விச்சேன், உங்களை கொண்டாடினேன், உங்களை ரசிக்க வச்சேன். அதனால என்ன பண்ணுங்க, என்ன பண்ணணும், நீங்க எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிருங்க. 36 வருஷம் உன் படத்தை பார்த்ததே எங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட். ஆந்திரால இருந்து படத்தை காப்பி அடிச்சு கொண்டு வந்துட்டு ஆந்திராவுக்கு ஜெகன்மோகன் ரெட்டிட்ட பேண்ட் சட்டையை காப்பி அடிச்சு கொண்டு வந்துட்டாப்ல. கட்சியை கொடியை பார்த்தா எங்க கொடி மாதிரியே சிகப்ப களவாண்டு, புளியை போட்டால் ரொம்ப கேவலம் விமர்சனம் பண்ணுவாங்கன்னு யானையை போட்டு விட்டாப்ல. எல்லாமே காப்பி கட்டு. படம் தெலுங்கு ரீமேக்கு, கட்சி சட்டை பேண்ட் எல்லாம் மொத்த திராவிட ரீமேக்கு. எந்த அடிப்படையும் கிடையாது. அஞ்சலி அம்மாள் கொள்கை தலைவர், காமராஜர் கொள்கை தலைவர். சரி, அஞ்சலி அம்மாளுக்கும் காமராஜருக்கும் என்ன கொள்கை? நேருவின் கொள்கை. 2 பேருக்கும் ஒரே கொள்கை. ஏன் 2 பேரும்? ஒன்னு பொம்பளை, ஒன்னு ஆம்பளை போட்டுக்கிட்டேன். ஒன்னு வன்னியர், இன்னொருத்தர் நாடாரு போட்டுக்கிட்டேன். வேலுநாச்சியார் என்னப்பா கொள்கை? தன் கணவர் முத்துவடுகநாதரை கொன்ற வெள்ளக்காரனை வீழ்த்தணும், அது வீரம். கொள்கை என்ன? அம்பேத்கர் கொள்கை உண்மையிலே கொள்கை தலைவர் தான். ஆனால் கவின் ஆணவ பொருளுக்கு கருத்து சொல்ல மாட்டேன். அம்பேத்கர் கொள்கை தலைவர். திருப்பரங்குன்றத்தில் வாயே திறக்க மாட்டேன். ஆனால் ஈவே ராமசாமி கொள்கை தலைவர். ஈவே ராமசாமிக்கு என்ன கொள்கைன்னு இதுவரைக்கும் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இவர் ஈவே ராமசாமிக்கு இவர் கொள்கையா? என் தமிழை காட்டு மிராண்டி மொழி, உன் தமிழ்ல என்ன இருக்கு, உன் தமிழ் தாயா படிக்க வச்சா ஒரு முட்டாள்தனத்துக்கு பிறகு இன்னொரு முட்டாள்தனமா? உன் திருக்குறள் ஒரு முட்டாள், உன் திருவள்ளுவர் முட்டாள், உன் கம்பர் கபிலர் எல்லாரும் முட்டாள் என்று சொன்ன அந்த ஈரோட்டு கிழவன் ராமசாமி உனக்கு கொள்கை தலைவன் என்றால் உன்னை தூக்கி போட்டு புதிக்க தவிர வேற வழியே இல்லை. எங்களுக்கு யார் தலைவர்? உங்களுக்கு ராமசாமி தலைவர், உங்களுக்கு கருணாநிதி ரோல் மாடல், உங்களுக்கு ஜெயலலிதா ரோல் மாடல், உங்களுக்கு நாளை விஜயகாந்தும் ரோல் மாடல், ஸ்டாலினும் ரோல் மாடல், நாளைக்கு ஜான் ஆரோக்கியசாமி ரோல் மாடல், ஆதவ் அர்ஜுனாவும் ரோல் மாடல். ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு மாடல் தான். எங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தின் வாழ்கிற 12 கோடி மக்களுக்கும் ஒரே மாடல். எங்கள் தலைவன் உலகத்தின் 24 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்ட மேதகவே பிரபாகரன் எங்கள் ரோல் மாடல். எங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் மாடல். அதான் எங்க அண்ணன் ஹிமாயின்னு கேட்டாங்க, துப்பாக்கி படத்துல நடிக்கிறவன் இல்லடா தலைவன், துப்பாக்கி தூக்கி மக்களுக்காக சண்டை போடுறவன் தலைவன். திரையில் வசனம் பேசியவன் அல்ல தலைவன், தரையில் மக்களுக்காக உரிமைக்காக குரல் கொடுப்பவன் எவனோ அவனே தலைவன். திரையில பேசுவார் பஞ்சு செலகு. ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்.
இது ஒரு மேனரிஸ். அந்த விரல்ல ஏதோ புண்ணு போல இருக்கு, விரல்ல தடவுறது இப்படி இப்படி. ஆச்சு பூச்சி சந்தில போட்டாச்சு. இப்ப சந்தில போட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்க கிள்ளி படத்துல வேலு தனலட்சுமியை காப்பாத்த வேலு தொப்பியை போட்டு கிளம்பிடுவாப்ல. ஆச்சு பூச்சி மூத்துப்பாண்டி எதிர்த்து சண்டை போட்டு தனலட்சுமியை காப்பாத்துவாப்ல. தனலட்சுமியை காப்பாத்தது எதுக்குன்னு இப்பதான் தெரியுது. காப்பாத்தி கொண்டு வந்து விட்டுருவான்னு பார்த்தா பிரகாஷ் காப்பாத்திட்டு வந்து இந்த அதை எப்படியா வாயால சொல்ல. கொடுமை கொடுமை. படத்துல காப்பாத்த வருவாரு, நிஜத்துல 41 பேரு தண்ணி இல்லாம கழிவறை இல்லாம மருத்துவமனை இல்லாம செத்து கொண்டிருக்கும் போது 11 குழந்தைகள் 8 பெண்கள் மிதிச்சு 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 நெஞ்சில் அடிபட்டு நெஞ்செலும்பு உடைஞ்சி மலக்குழாய் உடைஞ்சி இருதயம் வெளியே வந்து கல்லீரல் உடைஞ்சி எல்லாம் உடைஞ்சி செத்த பொழுது உண்மையிலே மனசாட்சி உள்ள ஒரு தலைவனா இருந்திருந்தால் அவன் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிருப்பானா? இவனுக்குத்தான் நீங்கள் வாக்கு செலுத்த போறீங்களா? இவர்தான் இந்த நாட்டை மாற்ற போகிறாரா? அந்த இடத்துல அன்பிற்குரிய மக்களே 41 பேர்ல ஒரு ஆளு மயக்கம் போட்டு விழுந்தாலும் எங்களுடைய அண்ணன் சீமானா இருந்திருந்தா அந்த இடத்தை விட்டு நகர்ந்திருக்க மாட்டார். இல்ல கரூருக்கு வந்தால் உங்களை கைது செய்வோம், உங்க கட்சிக்காரன் சிறை என்பது வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்று நின்றுப்பார். 234 வழக்கு நிக்கிறாரு. குண்டர் சட்டம் நின்னாரு, தேசிய பாதுகாப்பு சட்டம் நின்னாரு, தொடர்ச்சிய சிறை நின்னாரு. சீமான் திரையிலிருந்து அரசியலுக்கு வரல, சிறையிலிருந்து அரசியலுக்கு வந்தாரு. ஆனால் ஒரே வழக்கு போட்டு எஃப்ஐஆர்ல பேரே சேர்க்கலங்க. செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாப்ல. ஸ்டாலின் அங்கிள், உங்களுக்கு ஏதாவது என்னை பழி வாங்கணும்னா என்னையே பழி வாங்குங்க, என் ஆளுகளை விட்டுருங்க. அது எப்போ? 4 நாள் கழிச்சு. அதுவும் ஸ்டாலின் கைது செய்ய மாட்டாரு, வீட்டுக்கு யாரும் வரமாட்ட, பயப்படாத, வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க, ஸ்டாலின் உன்னை தொடமாட்டான்னு சொன்ன உடனே இப்ப வீடியோ வேடுறா, வீடியோ கேம். ஏன் இந்த வீடியோவை திருச்சி செய்தியாளர் சந்திப்பிட சொல்லியிருந்தா, ஸ்டாலின் சார் என்ன தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, எங்க அண்ணன் சீமான் என்ன கைது பண்ணிடுறாங்க. சீமான் திமுக காசு வாங்கிட்டான்னு சொல்றாங்க. எங்க அண்ணன் சொன்னாரு, என் தம்பி துறைமுன்ன தொட்டது போல என்ன தொடா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் பொழுதே அம்மையார் ஜெயலலிதா அன்னி பெசன்ட் அம்மையாரா, ஆங் சாங் சூகியா, அன்னை தெரசாவா? கர்நாடகாவில் தண்ணீர் மூலம் தமிழ் அடிபடும் போது உங்களுக்கு இனவாதமா தெரியல? நாங்கள் இங்கே காவிரிக்காக பேசினால் அது இனவாதமா, இனவரியா, பாசிசமா, ரேசிசமா என்று கேட்டவர் எங்கள் சீமான். எங்களுக்கு யார் ஓட்டு போட மாட்டாங்க சொல்லுங்க? தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்று சொல்லுகிற கருத்து எவனுக்கு வலிக்கும் அவன் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்று சொல்லுகிற பொழுது எவனுக்கு பத்திக்கொண்டு எரிகிறதோ அவன் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். எங்களை இனவெறி என்றான். அதைத்தான் ஹிமாயன் சொன்னாங்க. இனவெறியராக நாங்கள் இருந்திருந்தால் கும்பகோணத்திலே சௌராஷ்டிரா சமூகத்திலே பிறந்த எங்கள் சகோதரன் ஆனந்தை நிப்பாட்டிப்போமா? வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. நாம் தமிழர் கட்சியின் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது. நாம் தமிழர் கட்சி அனைத்து மக்களுக்குமானது. நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கான, தலைமை எப்போதும் தமிழருக்கு. இது எங்கள் தத்துவம். எங்களுக்கு இருப்பது ஒரே நிலம், உள்ளங்கை அளவு நிலம். இந்த நிலத்திலையும் கும்பகோணத்தில் இத்தனை தேவர், இத்தனை நாடாரு, இத்தனை செட்டியாரு, இத்தனை ஆசாரி இருக்கும் போது ஒரு நாயுடு அன்பழகன் எம்எல்ஏ ஆகும் போது என் சகோதர சௌராஷ்டிரா சமூகம் எம்எல்ஏ ஆகக்கூடாதா? நாயுடுக்கு ஓட்டு போடுவீங்க, என் சகோதரருக்கு. அவன் சௌராஷ்டிரமா நீங்க நிக்கல, சௌராஷ்டிர சமூகத்தின் பிரதிநிதியாக நிக்கல. என் தலைவன் பிரபாகரன் என் தாய்மொழி தமிழை நான் உயிராக நேசிக்கிறேன் என்று களத்தில் நிற்கிறான். ஆகச் சிறந்த அறிவாளி. எடுத்து வைத்த வாதங்களை பாருங்க. ஒரு டிபேட் வச்சுக்கோமே, தாவேக்கால போட்டி போடுற யாராவது ஒருத்தர், திமுக போட்டி போடுற யாராவது ஒருத்தர், அதிமுக சார்பில் போட்டி போடுற யாராவது ஒருத்தர், ஒரே மேடை நாங்களே செலவு பண்றோம், ஒரு மேடையை போடுவோம். என் சகோதரன் ஆனந்த் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிருங்க, அதுக்கப்புறம் நாங்க போட்டியிலிருந்து விலகிக்கிறோம். பதில் சொல்லிட்டா செதற விட்டுருவாப்ல. அப்போ ஒரு கொள்கை இருந்தால் அவருக்கு வாக்கு செலுத்தலாம். தமிழ்நாட்டில் 1967 அண்ணாதுரை ஆட்சி அமைக்கும் பொழுது ஒரு உயர்ந்த கொள்கையை உண்மையிலே கொண்டு வந்தார். அவருக்கு ஒரு மொழிப்பற்று, குறைந்தபட்ச மொழிப்பற்று, இனப்பற்று இருந்தது. திமுக தொடங்கும் போது தப்பான கட்சி கிடையாது. அதிமுக எம்ஜிஆர் வந்தார்னா மிகப்பெரிய மாஸ் லீடர். 20 ஆண்டுகள் பெரியார் அண்ணாவோடு பயணிச்சாரு. திமுக சரிவாதி மாவட்ட செயலர் பிரிச்சு வந்தாரு. பிரிச்சுட்டு வந்து எம்ஜிஆரால்
1973 திண்டுக்கல்ல மாயத்தவர் நிப்பாட்டி இடைத்தேர்தலில் வென்று 77 ஆட்சியை பிடிச்சாரு. இவங்க என்ன சொல்றாங்க, 67 ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது போல 77 ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது போல 2014 ஆட்சி மாற்றம் நிகழப்போகுது. ஆட்சி மாற்றம் நிகழப்போகுது உண்மைதான். அந்த ஆட்சி மாற்றம் ஏமாற்று விஜய் அல்ல, அந்த ஆட்சி மாற்றம் நாம் தமிழர் என்கிற ஆட்சி மாற்றம். 8.2 விழுக்காடு வச்சிருக்கீங்க, நீங்க எல்லாம் ஆட்சி அமைக்க முடியுமா? டேய், 8.2 விழுக்காடு நாங்க ஆட்சி அமைக்காம எதுவுமே இல்லாத விஜயான ஆட்சி அமைப்பா? எதுவுமே இல்ல, சீரோ. முட்டை, கொள்கையிலும் முட்டை, ஆளும் கூமுட்டை. எங்க கிட்ட உங்களுக்கு கவுன்சிலர் இருக்கா? இவர் என்னமோ ஒரு 550 கவுன்சிலர் வச்சிருக்க மாதிரி. ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க வைக்கலாத கட்சி. அன்பிற்குரிய மக்களே, தமிழ்நாட்டில் 80 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். 80 ஆண்டு வெள்ளைக்காரன் ஆட்சி முடிந்து கம்யூனிச தத்துவத்தை இந்தியா முழுக்க விதைக்கிற பொழுது நெல் விவசாயிகளுக்காக, கூலி விவசாயிகளுக்காக போராடியதற்காக கம்யூனிச கட்சி இந்தியா முழுக்க தடை செய்யப்படுது. அந்த காலகட்டத்தில் கம்யூனிசத்தில் இருந்து புரட்சி செய்தார் என்ற காரணத்திற்காக கைது செய்யப்பட்டு, உன் நண்பனை மட்டும் காட்டி கொடுத்தால் உன்னை விட்டுவிடுகிறோம் என்று சொன்ன பொழுது, நண்பனை காட்டி கொடுக்கவில்லை என்றால் உன் மீசையை பொசிக்கிடும் என்று மீசையை பொசிக்கிறார்கள். தாங்கிக் கொண்டிருந்து 80 ஆண்டு கால பொது வாழ்க்கையில ஒத்த பைசா கூட எவனிடத்திலும் கையேந்தாது. ஆற்றுவள கொள்ளை, கனிமவள கொள்ளை, ஊழல், லஞ்சம், சாதி ஒழிப்பு, சமூக நீதி என்று தான் பிறந்த சாதியை சாகும் வரை சொல்லாமலே செத்துப்போன எங்கள் தாத்தா நல்லகன் அவர்கள் ஜெயிக்கவே இல்லை. அம்பாசமுத்திரம் தொழில் என்றால் தோற்று போனார். கோயம்புத்தூர் என்றால் தோற்று போனார். தோற்று போய் விட்டதனாலேயே நல்லகண்ணு நேர்மையற்றவர் என்று ஆகிவிடுமா? தோற்று போனதனாலேயே நல்லகண்ணை மக்கள் கைகளில் விட்டார்கள் என்று ஆகிவிடுமா? ஜெயிச்சதுனாலே கருணாநிதி நல்லவர் என்று ஆகிவிடுமா? நல்லகண்ணு தோத்து போயிட்டாரு, நல்லவர். அவர் தோத்தாலும் நல்லவர். கருணாநிதி 6 முறை ஜெயிச்சாலும், எடப்பாடி முதலமைச்சராக இருந்தாலும், ஓபிஎஸும் டிடிவியும் சசிகலாவும் அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்கள் யார் என்பது எல்லாருக்கும் தெரியும். திருட்டு டிராவிடியன்ஸ். இது என்னது? அப்போ நாங்க தோற்றுக்கொண்டே இருக்கிறோம், இவங்க ஜெயிக்கவே இல்லை, நாம் நமக்கு வெல்லுமா என்ற கேள்வியை எல்லோரும் எழுப்புறாங்க. இந்த உலகத்தின் பெரும்பான்மை என்கிற தத்துவத்தை வீழ்த்தியது எல்லாமே சிறுபான்மை தான். காங்கிரஸ் என்கிற கட்சியை வீழ்த்த முடியுமா என்று நினைத்திருந்தால் திமுக என்கிற கட்சி உருவாயிருக்காது. காங்கிரஸை திமுக வீழ்த்துவது சாத்தியம் என்றால் அந்த திமுகவையும் அந்த அதிமுகவையும் இப்ப வந்திருக்கிற தாவேக்காவையும் சேர்த்து நாம் தமிழர் கட்சி வீழ்த்துவது சாத்தியம். ஒரு கொள்கை இன்னொரு கொள்கையை தான் மோத முடியும், ஒரு கூமுட்டை கூட மோத முடியாது. எங்களுக்கு விஜய் என்பது யாரு? என்டர்டைன்மெண்ட், ஒரு பொலிட்டிக்கல் காமெடி. அவர் வருவாராம், ஒரு 40 விழுக்காடு ஓட்டு அவருக்கு வாங்குவாராம், அவர் சிஎம் ஆயிடுவாராம். சார் ஆயிட்டீங்க, சிஎம் ஆயிட்டீங்க, ஐயா ஆயிட்டீங்க, எசமா பண்ணையாரு ஆன உடனே என்ன பண்ணுவீங்க? உங்க கட்சியில ஆன உடனே கற்பனை பண்ணி பாருங்க, விஜய் முதலமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் புஷி ஆனந்த், விளையாட்டுத்துறை அமைச்சர் லெப்ட் பாண்டி, கல்வித்துறை அமைச்சர் லயலா மணி, அப்புறம் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நாஞ்சில் சம்பத்து. டேய், கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கே கன்றாவியா இருக்குடா. எப்படி இருக்கும் பாருங்க சட்டசபை அமைச்சர்கள் எப்படி இருக்கும் பாருங்க. என் தலைவன் 2 பொண்டாட்டி கட்டுவான், 4 பொண்டாட்டி கட்டுவான், உனக்கு நம்பர் நாஞ்சில் சம்பத்து. கொடுமை. இதுகெல்லாம் நாட்டை ஆண்டு கனவு காணுது பாருங்க. ஏன்னா தமிழர்கள் முட்டாள்கள், தமிழர்கள் இளிச்சவாயன்கள், தமிழர்கள் சினிமாக்காரனுக்கு ஓட்டு போட்டுவான் நம்பிக்கிட்டு இருக்கான். இல்லை, இதே தமிழர்கள் தான் காமராஜர் என்கிற நேர்மையாளனை முதலமைச்சராக்கியவர்கள். இதே தமிழர்கள் தான் தொகுதிக்கு போகாமலே தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவரை ஜெயிக்க வைத்ததும் இதே தமிழர்கள் தான். நல்லகண்ணுவை தோக்கடித்ததும் இதே தமிழர்கள் தான். ஆனால் நிறைய நல்லவர்களை ஜெயிக்க வச்சதும் இதே தமிழர்கள் தான். அப்படி காமராஜரை, முத்துராமலிங்க தேவரை, ஜீவானந்தத்தை, சிங்கார வேலரை, கக்கனை சட்டசபைக்கு அனுப்பிய இந்த தமிழர்கள் காமராஜர் வாரிசுகளையும் சட்டசபைக்கு அனுப்புவார்கள் என்ற நம்பிக்கையில நாங்க நிக்கிறோம். சாத்தியமா இதுக்கு என்ற கேள்வியில தேவையா தேவையில்லையா? அது நாங்க எதையுமே சாத்தியத்தை தான் பேசுவோம். நான் அசாத்தியத்தை பேச மாட்டோம்.
நாங்கள் சாத்தியத்தை பேச மாட்டோம், அசாத்தியத்தை மட்டும்தான் பேசுவோம். இது அசாத்தியம். ஆமாம், கல்வி எல்லோருக்கும் இலவசமாக கொடுப்பது அசாத்தியம். அந்த சாத்தியத்தை சாத்தியப்படுத்துவன் பிரபாகரன் பிள்ளைகளுடைய வேலை. உலகத்தில் ரன்வே இருக்கு பாருங்க, ரன்வே ஓடுதளம். ஓடுதளம் இல்லாமல் விமானத்தை இறக்க முடியுமா? ரன்வே இல்லாமல் விமானத்தை இறக்க முடியாது. ஹெலிகாப்டர் இறக்கலாம், எங்க வேணாலும் இறக்கலாம், மொட்டை மாடில கூட இறக்கலாம். ஆனால் விமானத்தை இறக்க முடியாது. ஏன்னா வீல் இருக்கும், போய் ஃபயர் ஆகும். உலகத்திலேயே ஓடுபாதை இல்லாம விமானத்தை இறக்கிய ஒரே இயக்கம் எங்கள் தலைவன் பிரபாகரனுடைய பேர் இயக்கம் மட்டும்தான். சாத்தியமா? சாத்தியம் தேவை. அந்த இடத்துல இறக்கணும், இறக்கினாரு. சின்ன பெண்ணு அங்கே கண்ணி, மிகப்பெரிய ஒரு கப்பல், ஒத்த மனுஷியா போய் சிங்கள கடற்படை கப்பலை வெடித்து சிதறுவது சாத்தியமா? 7 மணி நேரம் தண்ணிக்குள்ளே உட்கார்ந்து மூச்சை பிடிச்சு ஒரு 23 வயசு பொம்பளை புள்ள, ஒத்த மனுஷி, ஒரு ஒல்லி உடம்புக்காரி போய் சிங்கள கடற்படையை தாக்குவது சாத்தியம். ராஜீவ் காந்தி அனுப்பிய அமைதிப்படை, பேரட்படை, இந்திய பேரரசு. ஆஃப்டர் ஆல் ஒரு 500 பாய்ஸ். ஆஃப்டர் ஆல் 500 பாய்ஸ். உன் சிகரெட்டு குடிக்கிற நேரத்தில் நான் ஈழத்தை அழிச்சிருவேன். ஆஃப்டர் ஆல் 500 பாய்ஸ்னு சொன்ன அந்த படை தான் இந்தியாவின் அமைதிப்படையை துண்டக்கானும், துணியக்கானும், தொப்பியக்கானும், துப்பாக்கியக்கானும் என்று ஓட விட்டு அடிச்சது. சாத்தியமா? சாத்தியம் இல்லையா? அசாத்தியம். சாத்தியப்படுத்தினார்கள். வெள்ளக்கார இந்த மண்ணுக்கு வருகிற பொழுது எல்லாரும் வரிகட்டி ஐயா எசமா தோற அப்படின்னு கை கட்டினா. வெள்ளக்காரனை ஏத்து துப்பாக்கி வச்சுக்கிறான், பீரங்கி வச்சுக்கிறான், குண்டுமலை பொழிவான். ஆனா வெள்ளக்காரனுடைய துப்பாக்கியை பார்த்தோன்னே நம்ம ஊர் பொம்பளைங்க என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க? என்னடி இது களிகன்ற ஆப்ப மாதிரி இருக்கு, இந்த களிகன்ற ஆப்பை வச்சு என்னடி களிகன்ற, இங்க ஒரு களிகின்ற ஆப்ப இருக்கு பாருங்க, பெரிய மட்டமா இருக்கும். களிகின்ற ஆப்பை வச்சு என்னடி பண்ணுவான் இவன்? களிகின்ற ஆப்பையை தூக்கிட்டு வரும்போது நம்ம ஆளுக்கு வளரைய விட்டுற மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி அவன் துப்பாக்கி தூக்கிட்டு வரும்பொழுது வளரிய தூக்கி வீசி அவன் வலது கழுத்த அறுத்த மருதுவாண்டியுடைய வாரிசு நாம. வெள்ளக்காரன் எழுதும்போது 13 முறை அவனை திருப்பிடிச்ச புலித்தேவனுடைய பரம்பரையில் பிறந்த நாம. வெள்ளக்காரனுடைய இழந்த நிலத்தை போராடி 8 ஆண்டுகள் பதுங்கி இருந்து மீட்டெடுத்த திப்பு சுல்தான் ஹைதருடைய உதவியோடு மீட்டெடுத்த வேலுநாச்சியார் பரம்பரையில் வந்த நாம எல்லாவற்றையும் சாத்தியப்படுத்தக்கூடிய திறன், ஆற்றல், திமிரு, துணிச்சல், பெருமை எல்லாம் நமக்கு இருக்கு. என்ன இல்ல? மக்களுடைய அங்கீகாரம் இல்லை. ஓட்டுக்கு பணத்தை கொடுத்தாதான் ஓட்டு போடுவான், கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்தாதான் ஓட்டு போடுவான் என்ற இடத்துல கும்பகோணத்தில் இந்த வியாழக்கிழமையில ஒரு வேலை நாள்ல, அதுவும் விடுமுறை நாள்ல, இந்த நாள்ல ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம ஒரு கூட்டத்தை இப்படி கூட்ட முடியுமா? ஏன் கூடியிருக்கிற யார்? சாதியா? தேவராக, சௌராஷ்டிரவாக, தேவேந்திராக, ஆசாரியாக, செட்டியாக, பிள்ளையாக, செங்குந்தராக, செங்குந்த முதலியாக கூடியிருக்காங்களா? இல்லை யாரா கூடியிருக்கிறான்? கூடியிருக்க அத்தனை பேரும் தமிழன் என்ற திமிரோடும் கூடியிருக்கிறான். ஓட்டுக்கு பணத்தை கொடுத்தா திமுக ஓட்ட வாங்குச்சு, ஓட்டுக்கு பணத்தை கொடுத்தா அதிமுக ஓட்ட வாங்குச்சு, ஓட்டுக்கு பணத்தை கொடுத்தா காங்கிரஸ் பிஜேபி ஓட்ட வாங்குச்சு. அந்த தேர்தலில் மோடியா ராகுல் காந்தியா என்கிற போட்டியில மோடி வரப்போறாரா ராகுல் வரப்போறா பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தலை அன்பிற்குரிய மக்களே, சக்கரவாணி கோவில் சத்தியமாக சொல்கிறேன், மோடியும் ராகுலும் நிற்கிற தேர்தலில் 36 லட்சம் பேர் சீமானுக்கு ஓட்டு போட்டா பாருங்க. அவன் மான தமிழன், அவன் தான் உண்மையான ராஜராஜ சோழ ராஜேந்திர சோழனுடைய நேரடி வாரிசு. இன்னும் வாழ்றாங்க, இன்னும் நல்லவர்கள், நேர்மையானவர்கள், உண்மையின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள். தமிழ் இந்த நாட்டிலே வாழ வேண்டும். தமிழ் அழகன்னு பேர் இருக்கு, துணை முதலமைச்சருக்கு, துணை மேயருக்கு தமிழ் அழகன். கணேசா அக்ஷயம் பேக்கரி தமிழ், தமிழ் அழகா? பெருமதிப்பிற்குரிய அண்ணனே, துணை மேயரே, உங்கள் கும்பகோணத்திலே நீங்கள் தமிழ் அழக. தமிழ் இங்கே அழகா இல்லையே. இது உங்களுக்கு வலிக்கவில்லையா? யாருக்கு வலிக்கும்? பிரபாகரன் பிள்ளை சீமானின் தம்பிகள் எங்களுக்கு தான் வலிக்கும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று ஆட்சிக்கு வந்த திமுக உள்ளங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நலுவலே, உடையவள் புதுநலமே, அன்பே, அழக, இன்பமே, இனிய தண்டல, மரகத பண்டிகை, மாணிக்க சுடரே, மன்மத விளக்க. தமிழர்களே, தமிழர்களே, என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமா மதிப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன், அதில் ஏறினால் உள்ள அமைக்க வச்சுட்டு ஓடி போயிருவேன். அப்படிலாம் பேசி வளர்த்த திமுக
இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமும் எல்லோரும் மாறுங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு தீங்கு வளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம் எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி எத்தனை பட்டாலும் கூட்டி வரும் அற்பம் என்போம் அந்த இந்திதரை அதன் ஆணவத்திமரை அடக்கிடுவோம் என்று பாரதிதாசன் பாடிய பாட்டின் மூலமாக வளர்ந்த திமுக கனியிட ஏறிய சுளையும் முட்டல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனிபசு மொழியும் பாலும் தன்னை நல்கிய குள்ள நீரும் இனியன என்பேன் எனினும் என் தமிழை என்னு என்பேன் கண்டீர் என்று பாரதிதாசனுடைய பாட்டின் மூலமாக வளர்ந்த திமுக ஒரு கடையில தமிழ்ல என்னடா 5 வருஷம் புடுங்கிருக்கீங்க என்ன புடுங்கிருக்கீங்க நாங்க வர்றோம் மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு தேசியத்துக்கும் அவரவர் தாய்மொழியே மொழி கொள்கை எங்கள் தாய்மொழி பண்பாட்டு மொழியாக பயன்பாட்டு மொழியாக வழிபாட்டு மொழியாக வழக்காடு மொழியாக எல்லாவற்றிலும் தமிழ் எங்கும் தமிழ் எதிரும் தமிழ் எங்களுடைய கொள்கை நாம இங்கிலீஷ் தெரியலன்னா கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அடுத்தவன் மொழி என்பது அறிவு அல்ல எப்படி வெள்ளை என்பது அழகல்லையோ ஆங்கிலம் என்பது அறிவல்ல கல்வி மருத்துவம் பொறியியல் கல்வி விவசாயம் எல்லாவற்றையுமே தமிழிலே பாடத்திட்டமாக கொடுப்போம் என்பது நாம் நமக்கு சொல்லிய தேர்தல் வாக்குறுதி எங்க அப்பத்தாக்கு ஊசி போட எங்க அண்ணன் தம்பிக்கு மருத்துவம் பார்க்க எங்க வீட்டில் வீடு கட்ட நான் போய் ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனத்தை தொடங்க நான் எதுக்கு ஆங்கிலம் படிக்கணும் நான் எதுக்கு படிக்கணும் ட்ரம்ப் கிட்ட பேசிட்டு இருக்காப்ல அவசரமா டொனால்டு ட்ரம்ப் டக்குன்னு இப்போ ஈரானில் போர் நிறுத்தணுமா வேண்டாமனு பேசிட்டு இருக்காப்ல கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இங்க குண்டு போட்டுறாதே ஈரானில் போடுங்கன்னு பேசிட்டு இருக்காப்ல அப்படிதான் பேசணும் பேசி ட்ரம்ப் அப்போ சொல்லி போற நிப்பாட்டுங்க என்ன சமாதான தூதுகள் நிறைய இருப்பாங்க இங்க ஒரு கூட்டம் நடக்கும்போது சொல்லுங்க என்ன ட்ரம்ப் இப்போ போடாதீங்க துறைமுருகன் ஆவேசமா பேசிட்டு இருக்கான் போன பிறகு போடுங்க அப்பா நம்ம கவனத்தை சிதைப்பு போடுறது திருப்பி இங்கிட்டு அப்படி ஒரு மொழியை ஒரு கட்சி தலைவன் மேடைகளிலே உணர்வு பூர்வமாக உள்ளபூர்வமாக அழகாக அமிர்தமாக பேசுகிறான் என்றால் அது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் பெருமதிப்பிற்குரிய SRM கல்லூரிய வேந்தர் எங்களுடைய ஐயா பாரிவேந்தர் பச்சமுத்தவர்கள் ஒரு மேடையில் சொல்கிறார் எதற்காக சீமானை மற்றும் SRM கல்லூரிக்கு தொடர்ச்சியாக கூப்பிடுகிறீர்கள் சீமான் மட்டும்தான் தமிழ் பேசுகிறார் அதனால் கூப்பிடுகிறேன் அழைக்கிறார் அவர் தமிழை பேச வேண்டும் அதற்கு 1000 தடைகள் வந்தாலும் சீமானை பேச வைப்பேங்கிறார் எங்க அண்ணன் கல்லூரியிலே பேச தடை அதையும் மீறி ஒவ்வொரு இடத்திலும் சும்மா பார்க்கும்போது மேடையில் தமிழ் பேசிட்டு உட்காரும் போது ஒன்னா பேசும்போது பிறமொழி பேசுகிற தலைவன் அல்ல வீட்டிலே ஒரு மொழி நாட்டிலே ஒரு மொழி பேசுகிற தலைவன் அல்ல மேடையில் என்ன பேசுகிறாரோ அதுதான் அவர் எங்கு பேசினாலும் மகிழுந்தா வீட்டிலே இருக்கை அறையா இல்லை அலுவலகமா இல்லை கட்சி அலுவலகமா எங்கே சென்றாலும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் நாக்கை திருத்த முடியாத நீ நாட்டை எப்படி திருத்துவா என்கிற கேள்வியை அண்ணன் சீமான் எழுப்புகிறார் எல்லாரும் அவரவர் தாய்மொழியில பேசும்போது நாம் தான் உலகத்தின் தாய்மொழி தமிழிலே பேசிக் கொண்டிருக்கிறோம் நம் தாய்மொழி அழிந்து கொண்டிருக்கிறது தமிழிலே உரையாடுங்கள் தமிழிலே பேசுங்கள் என்று ஒரு கட்சியின் தலைவர் யாராவது பேசுவாங்களா ஒரு கட்சி கூட்டத்தில் சால்வை அணியாத கூட்டம் ஒரு கட்சி கூட்டத்துல மலர்கள் கொடுக்காத கூட்டம் ஒரு கட்சி கூட்டத்துல பட்டாசுகள் வெடிக்காத கூட்டம் ஒரு கட்சி கூட்டத்துல வேட்பாளர் நீங்க திமுக அதிமுக பாருங்க இந்த பக்கம் வேட்பாளர் இருப்பாரு 1.5 மணி நேரம் எப்படா முடிப்ப எப்ப முடிப்ப அறுத்து தள்ளிக்கிட்டு இருக்கே எப்ப முடிப்ப அப்படின்னு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கோம் கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்பில் வருவாங்க ஜீப்பில் துண்டை கட்டி இப்படி இடுப்பிக்குவாங்க ஒரு துண்டை கட்டி ஏன்னா விழுந்துடக்கூடாதான் பிள்ளை அப்படியே நிப்பாட்டியிருப்பாங்க ஏன் இப்போ கும்பிடுறான் 5 வருஷம் அவனை நாம கும்பிடணும் அதுக்கு தான் அட்வான்ஸ் புக்கிங்கில் கும்பிட்டு இருக்குதுங்க களவாணி படத்து ஒரு பாட்டு வரும் காரு போட்டு ஓடி வந்து கையெடுத்து சலாம் போட்டு அக்கா அழுந்தங்கச்சின்னு அவசரமா வரவ சொல்லி ஓட்டு கெட்டு வந்தாங்களே சின்னாத்தா இப்ப ஒருத்தரையும் காணுவடி என்னாத்தா தாலிக்கு தங்கந்தாரேன் தாலிக்க வெங்காயம் தாரேன் கூலிக்கு வேலை தாரேன் கூப்பிட்டாக்க ஓடியாரேன் ஓட்டு கெட்டு வந்தாங்களே சின்னாத்தா இப்ப ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா ஏழை எளியவங்க எல்லாருக்கும் நன்மைன்னா வாழ்வு மலரும்னா வறுமை எல்லாம் குறையும்னா வேலை கிடைக்கும்னா விவசாயம் செழிக்கும்னா ஓட்டுக்கட்டு வந்தாங்களே சின்னாத்தா இப்போ ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா இப்போ அன்பழகனை காணுமடி என்னாத்தா இப்போ தமிழகனை காணுமடி என்னாத்தா
சொண்டக்காரன் அடிச்சுக்கிறான், சண்டைக்காரன் சிரிச்சுக்கிறான். சொண்டக்காரன் அடிச்சுக்கிறான், சண்டைக்காரன் சிரிச்சுக்கிறான். 10 நாள் கூத்து தானே சின்னாத்தா, அப்புறம் பார்த்தா கூட சிரிக்க மாட்டான் என்னாத்தா. 10 நாள் கூத்து தானே சின்னாத்தா, அப்புறம் பார்த்தா கூட சிரிக்க மாட்டான் என்னாத்தா. இப்படி ஓட்டு கேட்டு வருவானுங்க, பல்ல இடிச்சிட்டு வருவானுங்க, வெக்கமே இல்லாம வருவானுங்க. நீங்கள் கேளுங்கள் என் அன்பிற்குரிய அன்பே, சாக்கடை எங்க, கால்வாய எங்க, எங்க அன்பிற்குரிய அன்பே, கும்பகோணத்தினுடைய மாநகராட்சிக்கு போட்ட அந்த திட்டம் எங்கே, எங்களுடைய நிதி எங்கே, நாங்கள் செலுத்திய வீட்டு வரி, தண்ணி வரி, சுங்க வரி, சாலை வரி, எல்லா வரியும் எங்கே? இதுதான் உங்க காரா மாறி இருக்கா என்று கேளுங்கள். மான தமிழர்களே, பச்சை தமிழர்களே, தூய தமிழர்களே, யாரும் உங்க மேல வழக்கு போட முடியாது. எலெக்ஷன் கோட் இருக்கு, தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டு தமிழ்நாடு இருக்கு. உங்க எம்எல்ஏ வந்தாலும் சரி, எக்ஸ் தான். இப்போ எம்எல்ஏ கிடையாது. உங்க அமைச்சர் வந்தா எக்ஸ் தான். முதலமைச்சரே முன்னாள் முதலமைச்சர் தான். இப்போ காபந்து முதலமைச்சர் தான் அவரு, அறதான் அவரு. அதனால கேளுங்க, கேள்விகளை கேளுங்க. சமூக வலைதளங்கள் எழுதினா பத்தாது, கேள்வியை கேளுங்கள். ஏன் இதை செய்யல? 2021 தேர்தல் அறிக்கையில் இதை சொன்னீங்களே, எதை செஞ்சிருக்கீங்க, எதை செய்யல, வந்து என்ன செய்ய போறீங்க, வந்தபோது ஏன் செய்யல என்ற கேள்வியை மக்கள் நீங்கள் எழுப்புகிற பொழுது உண்மையான மாற்றம் தமிழ்நாட்டில் நடைபெறும். அந்த மாற்றத்தை உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தலிலிருந்து துவங்க இருக்கிறோம். 70 ஆண்டு கால கரைவடிந்த அரசியல், ஆமாம், சாக்கடை அரசியலை, அந்த சாக்கடை அரசியலை பூக்கடை அரசியலாக மாற்ற உங்கள் பிள்ளைகள், படித்தவர்கள், நல்லவர்கள் உங்களிடத்தில் கையேந்தி வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் போது ஒரே ஒரு கட்சி தான், எங்களுக்கு தேர்தல் நிதி தாருங்கள் என்று திரளதி திரட்டி மக்களிடத்தில் கையேந்தி தேர்தலை சந்திக்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் செயல்பாட்டு வரைவு மக்களரசு.com என்கிற இணைய பக்கத்தில் இருக்குது, படித்து விடுங்கள். படிச்சது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா donate.namtamil.org இணைய பக்கத்தில் நிதியை செலுத்துங்க. அப்புறம் ஏப்ரல் 23 நடக்க இருக்கிற அந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் யார் நின்றாலும் கும்பகோணம் ஆனந்து மாதிரி வருமா என்பதை கற்பனை செய்து பார்த்து விட்டு வாக்களிங்க. நீங்க எந்த கட்சியிலும் இருங்க. இதுவரைக்கும் என்ன நடந்திருக்குது, இனி என்ன நடக்க போகுது என்று பாருங்கள். கும்பகோணத்தில் அன்பிற்குரிய சகோதரன் ஆனந்த் அவர்கள் ஒரு படித்தவர், பண்பாளர். கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக இந்த தமிழ் தேசிய அரசியலை உள்வாங்கி தமிழ்நாட்டில் எந்த போராட்டம் நடந்தாலும் அங்க கும்பகோணம் ஆனந்துடைய கார் வந்து நிற்கும். எந்த வழக்கு போட்டாலும் நாம் தமிழ் மீது, நாம் தமிழ் பொறுப்பாளர் மீது யார் வழக்கு போட்டாலும் ஒத்த பைசா வாங்காம வாதாடக்கூடிய வழக்கறிஞர், ஆகச்சிறந்த வழக்கறிஞர் என்னுடைய சகோதரன் ஆனந்த் அவர்கள். அவர்களுக்கு இந்த கும்பகோணத்தில் வாழ்கிற எந்திக்க மாட்டாரு. ஓட்டு கேட்டு எப்படி போடுவாங்க? மக்களை மதிக்கணுமா இல்லையா ராஸ்கல்ஸ்? உண்மைதான். ஏன்னா உங்களுக்கு சேவை பண்ண வந்திருக்காரு, நீங்க தானங்க அவரை கும்பிடணும். உங்களுக்கு சேவை பண்ண வந்திருக்காரு. நியாயம் எப்படி? சேவை பண்ண வர்றவன் ஒருத்தன் உங்களை பார்த்து கும்பிடுறானா உங்களை ஏமாத்த போறன்னு அர்த்தம். ஒருத்தனுடைய ஆசையை தூண்டி விடணும். என்ன பண்ணணும்? அவனை ஏமாத்தணும், ஆசையை தூண்டணும். அதுபோல உங்களை நாங்கள் ஏமாத்த வரல. நீங்கள் அவரை கும்பகோணம் சட்டமன்றத்துடைய வேட்பாளராக இருக்கிற இவரை சட்டமன்ற உறுப்பினராக மாற்ற வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் முதல் வெற்றி கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்தது என்கிற செய்தியை நாம் வெற்றி செய்தியாக மாற்ற வேண்டும். அன்பிற்குரிய மக்களே, மீண்டும் ஒரு தேர்தல் பரப்புரையை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.